Hello students, welcome to Vedantu channel. Now ungal Captain Prakash. Very good morning, very good morning. How are you guys? Yes, tell me, am I audible? Tell me whether my audio and video is clear. Good morning. Yes, audio video clear irka? Tell me that. Good morning pasangla. Yes. இங்கே அவுட்புட் ஒரு மாதிரி இருக்குது, இங்கே கலர் வேறு மாதிரி தெரியுது லேப்டாப்பில். ஓகே. ஒருவேளை இதில் ஒரு மாதிரி அவுட்புட் இருக்குது, இதில் ஒரு மாதிரி இருக்குது அவுட்புட். ஓகே, குட் குட் குட். சரி, ரைட். ஓகே, video and audio clear irukla adu varaikum. Okay, tell me whether the audio and video is clear. I hope my audio and video is clear. Soldiers assemble. Yes, vandacha my dear soldiers. Yes, come on, shall we start? ஆரம்பிக்கலாமா? book back questions படிக்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? எஸ். ஸோ பயங்கரமாக 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்லாம் வந்திருக்கு. நம்ம பசங்க நிறைய பேர் சென்டம்லாம் வாங்கியிருக்காங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்லலாம். ஸோ லைவ் போயிட்டுருக்கு, அதில் நிறைய பேர் சென்டம்லாம் இருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் அதே மாதிரி உன்னோட 11th மார்க் பார்க்குறப்பையும் நீ சென்டம்லாம் வாங்கிடணும். இப்போ 10th மார்க்கே நம்ம பார்ப்போம், கரெக்டாக? யூ வில் டூ த 10th ஸ்டாண்டர்ட் லைவ். 10th 11th ரெண்டு ரிசல்ட் ஒரே நாள் வரப்போகுது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நம்ம உன்னோட மார்க்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ ரொம்ப ஆர்வமாக இருக்குது எனக்கும் உன்னோட மார்க்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. ரைட், சரியா? Okay, audio video clear, everything is good. So we will start with that. Okay, book back question நம்ம படிக்கணும். ஸோ lesson 1 ஓட book back question. இப்போ ஒரு செட்டு, ஈவினிங் ஒரு செட். ஈவினிங் வந்து மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸாக இருக்க போகுது, ஏன்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக டீட்டெயில்டாக படிக்கணும் அப்படிங்கிறனால இப்போ தியரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நாளைக்கு காலையில் இதே டைமிங்கில் பார்த்தேன் அப்படின்னா உனக்கு ஆர்கானிக் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ கெட் ரெடி ஃபார் தட். ஆர்கானிக் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட்டா? ரைட். ஓகே, போகலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன இருக்க போகுது இந்த லெசனோட? ஃபர்ஸ்ட் கொஷின் என்னது? இந்த பாடத்தின் முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கொஷின் நம்பர் 26. ரைட்டா? 25 ஒன் வேர்டு. ரைட்டா? ஒன் வேர்டும் நம்ம படிக்கணும். ஒன் வேர்டெலாம் என்ன அப்படின்னா நான் உனக்கு குட்டி வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி உனக்கு அனுப்பிச்சிடுறேன், சரியா? வீடியோலாம் ரெக்கார்டட் வீடியோஸ் உனக்கு அனுப்பிடுறேன். நீ அதெல்லாம் என்ன பண்ணலாம், நீ பார்த்துடலாம், சரியா? ப்ரீமியரில் போட்டுருவாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ரைட், சூப்பர். கொஷின் நம்பர் 26, ஃபர்ஸ்ட் சாப்டரோட, அதாவது 11th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் சாப்டரோட ஃபர்ஸ்ட் புக் பேக் கொஷின். டிஃபைன் RAM, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ஒப்பு அணுநிறை வரையறு. என்ன கொடுத்துருக்காங்க? ஒப்பு அணுநிறை. டி, நான் சொல்கிறத கவனி. நான் சொல்கிற பாயிண்ட்டை, நான் சொல்கிற விஷயங்கள், நான் சொல்கிற கான்செப்ட், இதை மட்டும் நீ எழுதுனா போதும். இதுதான் உனக்கு எக்ஸாமில், இதுதான் கீ பாயிண்ட். இப்போ நான் கீ பாயிண்ட் எல்லாம் உனக்கு அண்டர்லைன் பண்ணி தர போகிறேன், அது எழுதினாலும் உனக்கு மார்க். நான் மார்க்கிங் ஸ்கீமோட கொடுக்க போகிறேன். ரைட்டா? ரைட். பப்ளிக்கில் வந்து ஃபர்ஸ்ட் கொஷினா பார்த்தியா எப்படி சொல்லிட்டு இருக்காங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் அ 2 மார்க் கொஷின். ரைட்டா? இது ஒரு 2 மார்க் கொஷின். ஓகேவா? ரைட், 2 மார்க் கொஷின் ஃபஸ்ட்டு. ரைட், கவனமாக கவனி. என்ன கொடுத்துருக்காங்க? டிஃபைன்ட் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ. ரேஷியோன்னு என்னது? டிவைட் பண்ண போகிறோம். நீ எப்படி படிக்கணும்னு பாரு. ஒரு தடவை நீ இந்த வீடியோலேயே படிச்சிடலாம். உனக்கு நான் இதிலே படிக்க சொல்லி தந்துடுறேன், நீ திருப்பி தனியாலாம் படிக்க தேவையில்லை. ரைட்டா? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸுங்கிறது ஒரு ரேஷியோவா. அப்போ ரேஷியோன்னு என்னது? டிவைட் இருக்க போகுது. ரைட்டா? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் த எலமெண்ட். ஒரு ஆட்டம் ஆஃப் த எலமெண்ட், அதாவது ரேஷியோ ஆஃப் த மாஸ். இதுதான் ரொம்ப முக்கியமானது. மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் த எலமெண்ட். டூங்கிறத டிவைட், டூங்கிற இடத்துல தான் டிவைட் ஆகும். டு த மாஸ் ஆஃப் 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் 1 கார்பன் 12 ஆட்டம். இங்கே ஃபார்முலாலாம் நீ பார்க்க வேண்டாம், நம்ம படித்தது மட்டும் பாரு. RAM, RAM ஈக்குவல் டு என்ன பார்த்தோம்? இட் இஸ் த ரேஷியோ. ரேஷியோன்ற வார்த்தையை பார்த்தாலே ஒரு கோடு போட்டு, யார் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க ரேஷியோமா? mass of one atom, mass of one atom, mass of one atom, mass of
1 atom. ஒரு ஆட்டமோட மாஸ் டிவைடட் பை அதே இது மாஸ். இது அப்படியே தியரியில் எழுத போகிறோம். மாஸ் ஆஃப் 1/12 ஆஃப் 1 ஆட்டம் ஆஃப் கார்பன் 12 இப்படி எழுதுனா கூட போதும். ரைட்டா? டே உனக்கு புரியலைன்னா சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் திரும்ப. ரைட்டா? ரைட். இந்த கொஷின் பப்ளிக்கில் எழுதுனியா மணிகண்டன்? ஓகே குட். சரியா? சிம்பிள். புரிஞ்சுதா? ஒப்பு அணு நிறை ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா கார்பனை பேஸ் பண்ணி. நல்லா கவனி, இதில் ஒரு ட்விஸ்ட் வேறு இருக்குது. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸு இதில் பார்த்தா அப்படின்னா they have given on the basis of carbon அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸுங்கிறது கார்பனை பேஸ் பண்ணி இருக்கு, ஹைட்ரஜனை பேஸ் பண்ணி இருக்கு, ஆக்சிஜனை பேஸ் பண்ணி கூட இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், நீ யாரை பற்றி கேட்டிருக்காங்க? 95% என்ன அப்படின்னா டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படி தான் கேட்பாங்க. இன்கேஸ் உன்னை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டெப் அடிஷ்னலாக கேட்கணும் அப்படின்னா டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் on the basis of oxygen, on the basis of hydrogen, on the basis of chlorine லாம் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அந்த மாதிரி கொஷின் கேட்டால் என்ன பண்ணுறது? ரைட்டா? சிம்பிள். மேலே இருக்கிறது சேம் தான், கீழே மட்டும்தான் மாறப்போகுது. ஆக்சிஜனை பேஸ் பண்ணி சொன்னாங்கன்னா 1/16 ஆஃப் 1 atom ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் என்ன பண்ண போகிற நீனு? இஃப் தே ஆஸ்க் ஃபார் ஆக்சிஜன், இஃப் தே டோல் டு ஃபைண்ட் இட் ஆன் த பேஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னா RAM இஸ் ஈக்குவல் டு RAM இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா same mass of 1 atom divided by mass of 1/16 of 1 oxygen atom. ரைட்டா? 1 oxygen atom. அவ்வளோதான். ஹைட்ரஜன்னா வெறும் 1, ஆக்சிஜன்னா மட்டும் அப்படி. ரைட்டா? ஆக்சிஜன்னா மட்டும் 1/16, ஹைட்ரஜன்னா அதே ஒன்று தான். இது குளோரின்னா 35 பாயிண்ட். குளோரின்னா 1 குளோரின் ஆட்டம். அவ்வளோதான். ஆக்சிஜனுக்கு மட்டும்தான் 1, ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கு மட்டும்தான் இப்படி வரப்போகுது. ஆக்சிஜன்னா 1/16, கார்பன்னா 1/12. மித்தபடி வேறு எதுலேயும் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்க போது, எந்த ப்ராப்ளம் இல்லை. ரைட்டா? குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். கமான் வாங்க. சரியா? அப்போ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் 1 atom ஆஃப் த எலமெண்ட். தமிழ் மீடியத்தில் பாரு, ஒப்பு அணு நிறையை வரையறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு அணுவின் சராசரி அணு நிறைக்கும் ஒரு அணுவோட சராசரி அணு நிறைக்கும் ஒருமைப்படுத்தப்பட்ட அணு நிறைக்கும் இடையான விகிதம். ஒருமைப்படுத்தப்பட்ட அணு நிறை அப்படி கொடுத்துருக்காங்க. இதை நீ கார்பனை பேஸ் பண்ணி எழுதணும்னா இங்கே இருக்க மாதிரி கூட எழுதிக்கலாம். ரைட்டா? புக்கில் இருக்க இதான புக்கில் இருக்க டெஃபினிஷன். திஸ் இஸ் வாட் இன் புக்கில் இதானடா இருக்கு. புக்கில். கனிஷ்கா, வேறு எதுவும் இருக்கா புக்கில் என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க? லெட் அஸ் கோ ஃபார் அ புக். ஜஸ்ட் அ மினிட், ஐ வில் ஜஸ்ட் டேக் அ புக் ஆல்சோ. ஏன்னா வி ஷுட் நாட் கெட் கன்ஃபியூஸ்ட் வித் தட். நான் ஏற்கனவே குறித்து கொடுத்தேனோ புக் பேக்கில், ஏன்னா ஒரு தடவை குறித்து கொடுத்தேன். எவ்வளோ நேரம் எலமெண்ட்டு, காம்பவுண்டு, கெமிக்கல் இங்கே. ஓகே, ரைட்டா? ஸோ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த இடத்துல தானே இருக்குது. கார்பன் 12 atom is considered as a standard for IUPAC. ரேஷியோ ஆஃப் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் டு யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் அப்படி எழுதிக்கலாம். ரைட்டா? ஆவரேஜ் தமிழ் மீடியத்தில் கொடுத்துருக்க டெஃபினிஷன் இது தான், நீ இதே எழுதிக்கலாம். ரைட்டா? தமிழ் மீடியமில் இருக்க தான் இது. ரைட்டு? தமிழ் மீடியத்தில் அதான்டா இருக்கு. ரைட்டு? தமிழ் மீடியம் தான் வச்சுருக்கேன். த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் டிஃபைன்ட் as the ratio of average of atomic mass to the unified atomic mass unit. யூனிஃபைடுன்றது ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அப்படி கூட நம்ம எழுதிக்கலாம். ரைட்டா? ஸோ அப்போ நீ புக்கில் இருக்க மாதிரி எழுதலாம் அப்படின்னா I'll just change it. புக்கில் இருக்க மாதிரி எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? we can change it as நம்ம புக்கில் இருக்கிறதையே படிச்சுக்கலாம். புக்கில் இருக்கிறத படிச்சுக்கலாம் அப்படின்னா RAM is equal to ratio of average atomic mass divided by unified atomic mass. ரைட்டா?
ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் டிவைடட் பை யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ். ரைட்டா? ஓகே, ரைட். சரியா? ஆவரேஜ் மாஸ் டு யூனிஃபைட் மாஸ் இப்படி எழுதிக்கலாம். ஆன் த பேசிஸ் ஆஃப் கார்பன்னா நீ இப்படி எழுதலாம். ரைட்டா? நான் தான் சொன்னேன், ஜென்ரலாக கேட்குறப்ப திஸ் இஸ் ஜென்ரல் டேர்ம். ஆன் தி பேசிஸ் ஆஃப் கார்பன்னா இது, ஆக்சிஜன்னா 1/16. ஸோ எல்லாமே நான் உனக்கு சொல்லிக் கொடுத்துறேன். நான் உனக்கு சொன்ன மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் நான் எப்பயுமே உனக்கு சொல்லிக் கொடுத்துறேன். ரைட்டா? ரைட், எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு சொல்லிக் கொடுத்துறேன். அலிஷா, நீ படித்து முடிச்சிட்டியே, நீ 12th போயிட்டியே, 11th வந்திருக்கீங்க. ரைட், அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின், 27வது கொஷின் என்ன அப்படின்னா, வாட் டு அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் மோல்? வாட் டு அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் மோல்? மோல்னா என்ன அப்படிங்கிறது. ரைட்டா? இட்ஸ் அ சூப்பர் டெஃபனிஷன். ரைட், சிம்பிள் திங். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே தான், 1 mole இஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். மோல் என்பது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, அணுக்களின் எண்ணிக்கைன்றது தான் மோல். மோல் இஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அதில் ஃபஸ்ட்டு நீ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ. சிஸ்டம் which contain as many elementary particles. அதாவது என்ன அப்படின்னா, கார்பன் 12, அதாவது 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப்பில், 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப்பில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அதுதான் 1 மோல்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 12 கிராம் கார்பன் 12 ஐசோடோப், 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப்பில் எவ்வளோ பார்ட்டிகல்ஸ், எவ்வளோ துகள்கள் காணப்படுதோ அதை தான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம, we are going to consider it as a 1 mole. 1 mole is the amount of substance. அமௌண்ட்னா அளவுன்னு அர்த்தம். ஆஃப் அ சிஸ்டம், ஒரு சிஸ்டமோடது. which contain as many as elementary particles as there are atoms in the 12 gram of carbon 12 atom. கீழே பாரு, தமிழில் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். 12 கிராம் கார்பன் 12 ஐசோடோப்பில் காணப்படும் கார்பன் அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான அடிப்படை துகளை பெற்றுள்ள பொருளின் அளவு 1 மோல். 12 கிராம் கார்பன் 12 ஐசோடோப்பில் காணப்படுற கார்பனின் அணுக்கள், நம்பர் ஆஃப் கார்பன்ஸ். அப்போ அது எவ்வளவா இருக்கும்? அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஜென்ரலி தட் வேல்யூ, தட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு என்னது? அலிஷா ஆல்ரெடி ஆன்சர் சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ஆன்சர்? நார்மலாக என்ன அப்படின்னா, 1 மோல் is equal to எவ்வளோ நம்பர்ஸ் இருக்க போகுது எப்பயுமே? 1 mole is equal to அவகேட்ரோ நம்பர். 1 mole is equal to Naன்னு எழுதலாமா? Na தான் நம்மளோட அவகேட்ரோ நம்பர். Naங்கிறது என்னது? 6.022 into 10 to the power 23. ரைட்டா? 6.022 into 10 to the power 23. ஓகேவா? ரைட்டா? ஓகே. ஸோ அப்போ பாரு, இங்கிலீஷ் மீடியத்தில் 1 mole is the amount of substance of any system. எந்த ஒரு சிஸ்டம் வேணால் எடுத்துக்கலாம், எதில் வேணால். 1 மோலுங்கிறது ஒரு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். என்ன சப்ஸ்டன்ஸு? which contain as many as elementary particles. இதே வார்த்தைகள்லாம் கவனம், சிம்பிள், இதெல்லாம் தான் கீவேர்ட்ஸ். as many as elementary particles as there in the carbon, as there in the atoms in 12 gram of carbon 12 isotope. 12 கிராம் கார்பன் 12 ஐசோடோப்பில் காணப்படும் கார்பன் அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான அடிப்படை துகள் பெற்றுள்ள பொருளின் அளவு தான் என்னது? 1 மோல் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ரைட்டா? கிளியரா? புரிஞ்சுதா? இஸ் தட் கிளியர்? கிளியராடா? எஸ், டெல் மீ வெதர் இட் இஸ் கிளியர். ஜஸ்ட் புட் a thumbs up in the chat. எஸ், come on guys. எஸ், okay, right. We will move on to the question number 28. ரைட்டா? question number 28. define equivalent mass. அதாவது சமான நிறை வரையறு. define equivalent mass. equivalent massனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? define equivalent mass. equivalent massனா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? mass of an element, அதாவது ஒரு எலமெண்ட்டோட மாஸ், ஒரு தனிமத்தோட நிறையா இருக்கலாம், அல்லது ஒரு சேர்மம், ஒரு காம்பவுண்டோட மாஸாக இருக்கலாம், அல்லது ஒரு அயனி, ஒரு அயானோட மாஸாக இருக்கலாம். தட் கேன் கம்பைன் வித் ஆர் டிஸ்பிளேஸ். அதாவது என்ன அப்படின்னா, அவங்க கம்பைன் ஆகலாம் அல்லது டிஸ்பிளேஸ் ஆகலாம். ரைட்டா? கம்பைன் ஆகலாம், டிஸ்பிளேஸ் ஆகலாம். யாரை கம்பைன் அல்லது டிஸ்பிளேஸ் பண்ண போகிறாங்க? 1.08 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் அல்லது 8 கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அல்லது 35.5 கிராம்ஸ் எழுதிக்கோ. ரைட்டா? 35.5 கிராம் குளோரின் இஸ் டிஃபைன்ட் அஸ் த கிராம் ஈக்குவலண்ட். இதுதான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம? கிராம் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? கிராம் ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு நார்மலாக நம்ம என்ன சொல்ல போகிறோம்? யார் யாரெல்லாம் இந்த ஹைட்ரஜனோட கம்பைன் ஆக முடியும், சமான எடை,
ஈக்குவலண்ட் மாஸ். எனக்கு ஈக்குவலாக யார் யார் இருக்காங்க? நான் இருக்கேன், ரைட்டா? திஸ் இஸ் கிராம் ஈக்குவலண்ட் மாஸ். ஆமாம் ஆமாம், ஓ ஆமாம், இது கிராம் ஈக்குவலண்ட் மாஸ். திஸ் இஸ் கிராம் ஈக்குவலண்ட் மாஸ். சமான நிறையின் அப்படின்னா கிராம் சமான. கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் அல்லது ஈக்குவலண்ட் மாஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான், ரைட்டா? ஈக்குவலண்ட் மாஸ்னாலும் கிராம் ஈக்குவலண்ட் மாஸ்னாலும் ஒன்று தான். கிராமில் எழுதணும் அப்படின்னா கிராம் ஈக்குவலண்ட் மாஸ், அவ்வளோதான். சரியா? ஓகே. இங்கே இன்கேஸ் ஏஎம்யூ அப்படி எழுதணும் அப்படின்னா அது ஈக்குவலண்ட் மாஸை நம்ம சொல்ல போகிறோம். சரியா? டிபெண்ட்ஸ் அப்பான் த கண்டிஷன். நம்ம புக்கில் கூட அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். புக்கில் என்ன இருக்குது? கிராம் ஈக்குவலண்ட் மாஸ். ஸோ பார்த்தா அப்படின்னா டெஃபனிஷன் அதான் இருக்குது. நம்ம புக்கில் இருக்க டாப்பிக்கே கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் தான், ரைட்டா? நம்ம புக்கில் இருக்கிறதே கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் தான், அதனால் அப்படியே டேரெக்டாக எழுதிக்கலாம், ரைட்டா? ஓகே, சூப்பர், குட் குட் குட். சரியா? ஸோ அப்போ 1.08 கிராம் ஹைட்ரஜன் அல்லது 8 கிராம் ஆக்சிஜன் அல்லது 35.5 கிராம் குளோரின் இவற்றோடு சேர்க்கக்கூடிய அல்லது இவற்றை இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஒரு தனிமம் அல்லது சேர்மம் அல்லது அயனி நிறையே அதன் கிராம் சமான நிறை எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா? யாமினி வாங்க, எப்படி இருக்கீங்க? ஹவ் யூ டிட் யுவர் எக்ஸாம்? எஸ். யூனிட் மட்டும் டிஃப்ரெண்ட். கிராம் ஈக்குவலண்ட் மாஸ்னா அதுக்கு யூ வரப்போகுது, கிராம்னா கிராம் வரப்போகுது, அதுக்கு வெறும் இது மட்டும் வரப்போகுது, ரைட்டா? அதாவது யூ மட்டும் வரப்போகுது ஈக்குவலண்ட் மாஸ்னா. ஓகே, ரைட் ரைட் ரைட், சூப்பர். ஈக்குவலண்ட் மாஸ், ஈக்குவலன்ஸ்க்கு யூனிட் கிடையாது. ஈக்குவலண்ட் மாஸில் எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஆனால் கிராம் ஈக்குவலண்ட் மாஸில் என்ன அப்படின்னா ஜி போட்டு இக்யூ மைனஸ்னு வரும், ரைட்டா? ஜி ஈக்குவலண்ட், ரைட்டா? இதுக்கு வந்து யூனிட், அதாவது என்ன அப்படின்னா யூனிட் இதில் கொடுத்துருந்தாங்க நம்ம புக்கில். கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படின்னா ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஜிங்க் பார்த்தா அப்படின்னா யூனிட் இல்லாமல் இருக்குது. அதே இது கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் பாரு, கிராம் இக்யூ மைனஸ் 1 இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா ஈக்குவலண்ட் மாஸ், ஈக்குவலண்ட் மாஸ் சமான எடைக்கு அலகு கிடையாது, there is no யூனிட். இதெல்லாம் ஒன் வேர்டில் கேட்பாங்க. சமான எடைக்கு யூனிட் கிடையாது. கிராம் சமான எடை, கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா யூனிட் என்ன அப்படின்னா கிராம் போட்டு ஈக்குவலண்ட் -1 நீ போடணும், ரைட்டா? திஸ் இஸ் த யூனிட். ஓகே, ரைட்டா? ரைட், சூப்பர், குட். ஸோ அப்போ ஈக்குவலண்ட் மாஸோட டெஃபனிஷன் என்ன அப்படிங்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கும், ரைட்டா? மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட், ஒரு எலமெண்ட்டோட மாஸோ அல்லது காம்பவுண்டோட மாஸோ அல்லது அயானோட மாஸ் யாரை வேணால் எடுத்துக்கலாம். இவங்க ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. யாரை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க? 1.008 கிராம் ஆஃப் ஹைட்ரஜனையோ அல்லது 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜனையோ, 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் போட்டுறாத 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் அல்லது 35.5 கிராம் ஆஃப் குளோரின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? ஓகே, சூப்பர். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், question number 28, ரைட்டா? question number 28. what do you understand by the term oxidation number? கடைசி ஒரு 2 கிளாஸாக நம்ம இந்த ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் தான் பார்த்துட்டு இருந்தோம், ரைட்டா? ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடை பார்த்துட்டு இருந்தோம், ரைட்டா? ஆக்சிஜனேற்ற எண் என்ற வார்த்தையிலிருந்து நீ அறிந்து கொள்வது யாது அப்படிங்கிறது. the charge that is considered to remain on an atom in a compound, அதாவது ஒரு காம்பவுண்டில் ஒரு ஆட்டமில் ஒரு சார்ஜ் ரிமைன் ஆக போகுது ஆஃப்டர் த ரிமூவல் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இஸ் கால்ட் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த ஆட்டம். ஒரு சேர்மத்தில் உள்ள அணுவில் அயனிகளாக, ரைட்டா? அயனிகளாக நீங்கிய பின்னர் அந்த அணுவின் மீது எஞ்சி இருப்பது. ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கவனிப்ப, H2O இருக்கு. H2O எப்படி எழுதலாம்? இது அயனியாக மாறிடுச்சு அல்லது பிரிஞ்சிருச்சு அப்படின்னா H + OH மைனஸ்ன்னு சொல்லலாமா? H + OH மைனஸ்ன்னு சொல்லலாமா? ரைட்டா? H + அல்லது OH மைனஸ்ன்னு சொல்லலாமா? ரைட்? அப்போ இந்த மாதிரி பிரியுதா ஒரு ஆட்டம், ஒரு காம்பவுண்ட் பிரிஞ்சதுக்கப்புறம் எப்படி பிரியுது? அயான்ஸாக பிரிஞ்சதுக்கப்புறம் அது மண்டை மேலே ஒரு வேல்யூ இருக்கா? அது மண்டை மேலே இருக்க வேல்யூ தான் ஆக்சிடேஷன் நம்பர். அதை தான் சொல்கிறாங்க, ரைட்டா? சிம்பிளாக என்ன அப்படின்னா the charge that is considered to remain on an atom, ஒரு ஆட்டம் மேலே இருக்கக்கூடிய சார்ஜ் காம்பவுண்ட் ஆஃப்டர் த ரிமூவல் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அல்லது ஆஃப்டர் பிகமிங் அ அயான்ஸ் வச்சுக்கலாம், இஸ் கால்ட் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் தட் ஆட்டம், ரைட்டா? சிம்பிளாக புரிஞ்சுதா, ரைட்டா?
ரைட், ஓகே, சூப்பர், குட். ரைட்டா, ஒரு சேர்மத்தில் உள்ள அணுவின் அயனிகளாக நீங்க பின்னர் அணுவின் மீது எஞ்சி இருப்பதாக கருதப்படும் மின் சுமையே அந்த அணுவின் ஆக்சிஜனேற்ற எண். ரைட்டா, புரிஞ்சுதா? டே கிளியர்? ரைட், கிளாஸில் எடுக்க தானடா செய்கிறேன். ஓ, உங்களுக்கு எடுக்கலையா? ஸோ நீங்கள் தான் 12th போயிட்டேல, அதனால தான் உங்களுக்கு எடுக்கல. அதே மாதிரி நீட்டுக்கும் தனியாக மேம் எடுக்கிறாங்க. ஸோ வி ஜஸ்ட் செப்பரேட்டட் இட், அதனால தான். ஓகேவா? சூப்பர், குட், சூப்பர். ரைட், ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன், அதாவது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு கொஷின் பேப்பர் அனாலிசிஸ்லாம் நான் என்ன சொல்லலை. நான் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ்லாம் சொன்னேன்னா அதில் டெஃபினட்டாக எப்பயுமே ஒரு கொஷின் பேப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கொஷின் பேப்பரில் வாட் வச்சு ஒரு கொஷின், ஹவு, டிஃப்ரென்ஸு, லா, அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா ப்ராப்ளம், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட், ஒரு பேசிஸ் இருக்குது. இந்த பேசிஸில் தான் கொஷின் வரும். நம்ம இன்னும் பப்ளிக் எக்ஸாம் அல்லது மிட் டேர்ம் டெஸ்ட் எல்லாம் வர்றப்ப நான் உங்ககிட்ட சொல்லுவேன். என்ன அப்படின்னா எல்லா டிஃப்ரென்ஸ், கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் எல்லாம் படித்தேன்னா மொத்தமாக ஒரு 8 டிஃப்ரென்ஸோ 10 டிஃப்ரென்ஸ் வரும். எனக்கு 11th ஞாபகம் இருக்குது. 11th மொத்தத்துக்கே ஒரு 11 12 டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 11th 12th 2 கிளாஸ் ஏதோ கன்ஃபியூஸ். ஒரு கிளாஸில் 11 டிஃப்ரென்ஸ், ஒரு கிளாஸில் 21 டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது 21 அல்லது இந்த 11, இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஸ் ஃபுல்லாக தனியாக. அப்புறம் லா, எல்லா லாவையும் எடுத்துட்டோம் அப்படின்னா அவகேட்ரோ லா, கே லூகாஸ் லா, அந்த மாதிரி லாவெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லாவெல்லாம் நம்ம தனித்தனியாக படிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா டிஃபைன் 1 mole, டிஃபைன் ஈக்குவலண்ட் மாஸ், இந்த மாதிரி டிஃபைன்ஸ் இருக்க கொஷின். இந்த மாதிரி என்ன அப்படின்னா டைப் பேஸ்டு கொஷினில் படிக்கணும். போக போக நான் ட்ரெயின் பண்ணுவேன், அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுவேன். அப்புறம் நேமிங் ரியாக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் டெஸ்ட்டு, இந்த மாதிரி என்ன அப்படின்னா ஐ வில் ட்ரெயின் யூ, டோன்ட் வரி, ஐ வில் ட்ரெயின் யூ. ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கே உன்னை நான் அப்படி ட்ரெயின் பண்ணிடுவேன். மொத்தமாக 3 லெசன் வரும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு 3 இல்லை 4 லெசன் இருக்கும். முடிக்க விட்டு ஐ வில் கிவ் யூ அ PDF. நான் உனக்கு PDF கொடுத்துருவேன். அந்த PDFல நீ என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் டவுன்லோட் இட். அது எல்லாத்தையுமே நீ எடுத்து பார்த்துக்கலாம். சரியா? உனக்கு டெஃபினட்டாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ பார்த்தா அப்படின்னா அந்த மாதிரி நம்மளோட புக்கில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ் ரொம்ப முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோ. ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் யூ கேன் எக்ஸ்பெக்டட் இன் ஃபர்ஸ்ட் மிட்டம் அல்லது உன்னோட ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் சாப்டர் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த கொஷின் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணால் இட்ஸ் அ வெரி ஈஸி கொஷின் ஆல்சோ. ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் உனக்கே ஆல்ரெடி தெரியும் என்னது, ரைட்? என்ன சொல்லியிருக்காங்க? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் தெரியல. ஆக்சிடேஷன் என்னது? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ரிடக்ஷன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குமா? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் இருக்க போகுது. அடுத்தது என்னது? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஆக்சிடேஷன் என்னது? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ரைட்டா? ஆக்சிடேஷன் என்னது? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ரைட்? இங்கே என்னது? கெயின் ஆஃப் எலக்ட்ரான். இந்த 3 பாயிண்ட்டும் நம்மளுக்கு எப்பயுமே தெரியும். எல்லா பசங்களும் இந்த 3 பாயிண்ட் தான் எழுதுவாங்க. மித்த பசங்களை விட நீ எப்படி மார்க் கூட வாங்குறது? உன்னோட பேப்பருக்கு அப்புறம் இன்னொரு பேப்பர் திருத்துவாங்க. நார்மலாக இது ஸ்கூலில் நடக்கும், பப்ளிக்கில் ரொம்ப ரேராக நடக்கக்கூடாது, பட் ஸ்கூலில் வந்து ஈஸியாக நடக்கும். உனக்கு முன்னாடி இருக்க ஒரு பேப்பரில் ஒரு பையன் வந்து என்ன அப்படின்னா அதாவது இந்த 4 பாயிண்ட் எழுதியிருக்கான். ரைட்டா? இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர், டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர்னு இந்த 4 பாயிண்ட்டுமே எழுதியிருக்கான். ரைட்டா? அதாவது இதில் 2 பாயிண்ட்டு நான் கன்சிடர் பண்ணுறேன். அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் நம்ம எழுதுகிறப்ப என்ன பண்ணுவோம்? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஒன்று, அடுத்து என்ன அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் 2வது பாயிண்ட்டாகவும், 3வது பாயிண்ட்டை லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னு எழுதுவோம். 3 பாயிண்ட் எழுதினாலே போதும். ஜென்ரலாக எப்படி தான் எழுதும். பட் உன்னோட பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்க பையன் அல்லது முன்னாடி இருக்க பொண்ணை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா முன்னாடி இருக்க ஸ்டூடெண்ட் இந்த பாயிண்ட்டையும் சேர்த்து எழுதியிருக்காங்க, இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். அப்போ டீச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 4 மார்க் இருக்கப்போ ஓகேவா இந்த பாயிண்ட் எக்ஸ் இதுதான் ஆன்சர், பட் இதுக்கு வந்து 2 மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து நம்ம பேப்பரை திருத்துறப்ப நீ வந்து இந்த பாயிண்ட்டை ஸ்கிப் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தேர் மே பி எ சான்ஸ் தட் உனக்கு வந்து என்ன அப்படின்னா மார்க் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 1.5 மார்க் போடலாம். நீ போய் கேட்டாலும் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு, நீ அந்த பாயிண்ட் எழுதலை. பிகாஸ் இட் இஸ் மேக் யூ டு ட்ரைன் ஃபார் பப்ளிக் எக்ஸாம். பப்ளிக் எக்ஸாமில் நீ இந்த பாயிண்ட் எழுதணும், அதனால் உனக்கு மார்க் குறைக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், அடுத்தவங்கள விட எப்பயுமே நீ மார்க் கூட வாங்கணும்னா நீ நிறையா எழுதணும். அதை தான் நான் சொல்கிறேன். என்னென்ன பாயிண்ட்டாக அதுக்கு சம்மந்தமாக இருக்கோ அது எல்லாத்தையும் நீ எப்பயுமே எழுதணும். ஸோ அப்போ நீ இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் இந்த வேல்யூ மாதிரி இருக்க பாயிண்ட்லாம் நீ அடிஷ்னலாக எழுதுகிறப்ப டெஃபினட்டாக உனக்கு ஸ்கோர் கிடைக்குது. ஏன்னா எல்லாருக்குமே ஆக்சிடேஷன். நீ சொல்லி பார்க்கலாம் யார் யாருக்கெல்லாம் இந்த டிஃப்ரென்ஸ் சார் ஈஸி சார். இந்த கொஷின் பேஜ் வந்த உடனே உன் மைண்டில் இந்த 3 பாயிண்ட்டு வந்திருக்கும், டெஃபினட்டாக வந்திருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் இந்த பாயிண்ட்டுங்கிறது அடிஷ்னலாக நம்மளுக்கு தேவை. சரியா? ஸோ இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர், டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர்
இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர்னு என்னது நல்லா கவனி, அது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். Fe இருக்குது, Fe2+ இருந்து Fe3+ மாறுது. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் என்ன இருக்குது? ஆக்சிடேஷன் நம்பர் என்ன இருக்குது? இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ரைட்டா? ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? கரெக்டா? Fe2+ Fe3+ மாறி இருக்கு. Fe2+ Fe3+. அப்போ இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் அதுதான் கொடுத்துருக்காங்க, இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர், ஆக்சிஜனேற்ற எண் அதிகரித்தல் அப்படின்னு. அதே இந்த பக்கம் ரிடக்ஷனில் என்ன ஆகும்? ரிடக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாரு, Mn +7 இருந்து Mn +7 +5 எலக்ட்ரான் வாங்கிட்டு என்ன ஆக போகுது? Mn2+ மாறும். ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகுதா? +7 2க்கு மாறுது. ரைட்டா? 7 2க்கு மாறுது. டிக்ரீஸ். எஸ், டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். இந்த எக்ஸாம்பிளையும் எழுதுன அப்படின்னா நீ இன்னும் கொஞ்சம் கெத்தா தெரிவ. ரைட்டா? இந்த எக்ஸாம்பிள் எழுதுனா இன்னும் கொஞ்சம் நீ கெத். அப்போ என்ன அர்த்தம்? உனக்கு உன்னோட பேப்பர் போர்டு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீ எவ்வளோ கண்டென்ட்டை இன்ஃபியூஸ் பண்ணுற அப்படிங்கிறது தான். இது எழுத எவ்வளோ நேரம் ஆக போகுது? ரைட்டா? ரைட். ஸோ ரைட்டா, இது என்னது? இது எழுதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஒரு சென்டென்ஸ் எழுதுறதுக்கு. இது நம்ம எத்தனை தடவை பார்த்தோம்? கடைசி 2 நாளாக நம்ம பார்த்த கிளாஸில் இந்த Feயும் Mnனும் நம்ம பார்த்தோம். சிம்பிளாக இது எழுதலாமா? இதில் தப்பே இல்லையே. இந்த எக்ஸாம்பிளையும் சேர்த்து எழுதுனா உனக்கு இன்னும் கொஞ்சம் மார்க் கிடைக்க போகுது. அதாவது 2 மார்க்குக்கு 2 மார்க் தான். குட் அப்ரோச். மேபி அடுத்தடுத்த கொஷின் போகிறப்ப இட் கிவ் எ குட் அப்ரேஷன், குட் பர்செப்ஷன் ஆன் யுவர் பேப்பர். உன்னோட பேப்பர் மேலே ஒரு குட் எனக்கே வாழ்க்கை ரோல் ஆகிட்டே இருக்கு. பர்செப்ஷன் நல்லா இருக்க போகுது. ஓகே, இந்த பேப்பர் நல்லா இருக்கும், இவன் நிறையா படிச்சிருக்கான், எழுதியிருக்கான் அப்படிங்கிறத இருக்க போகுது. ரைட்டா? 12க்குலாம் ஈவினிங் தானே கிளாஸ் அஸ் யூஷுவல் டெய்லி போயிட்டு தானே இருக்குது. ரைட்? சரியா? ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் தமிழில் ஆக்சிஜன் சேர்த்தல், ஹைட்ரஜன் நீக்குதல், ஹைட்ரஜன் சேர்த்தல், ஆக்சிஜனை நீக்குதல், எலக்ட்ரான் இழத்தல், எலக்ட்ரான் ஏற்றல், ஆக்சிஜனேற்ற எண் அதிகரித்தல், ஆக்சிஜனேற்ற எண் குறைதல் அப்படின்னு அர்த்தம். சரியா? கிளியரா? ஸோ முடிச்சாச்சா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஹவு மெனி ஆஃப் யூர் அண்டர்ஸ்டுட்? புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா புக் பேக் கொஷின்? ஸோ இப்போயே படிச்சிட்டியா? நான் இப்போ முடிச்சோன்னு கொஷின் கேட்க போகிறேன், நீ ஷார்ட்டாக ஆன்சர் பண்ண போகிறேன். ரைட்டா? ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் யூ கொஷின் கேட்கட்டா? ரைட்? ரேடிக்கல்ஸ் அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல் அல்லது ரேடிக்கல்ஸ்னால் நம்மளோட கார்பன் C+, C- இந்த அயான்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி என்ன அப்படின்னா இந்த மாதிரி C ஒரே ஒரு எலக்ட்ரானோட இருக்கும். தேர் ஆல் ரேடிக்கல்ஸ். அந்த மாதிரி C ஒரு எலக்ட்ரானோட இருக்கும், அதை ரேடிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க. ரைட்டா? நோ அபிநயா, +2 and 2+ ரெண்டும் சேம் கிடையாது. அதாவது இங்கே எழுதுகிறப்ப சேம் தான். இங்கே நீங்கள் 2+ எழுதினாலும் சரி அல்லது Fe+2 எழுதினாலும் சரி சேம் தான். ஆனால் இது வேற, Fe2+ வேற, 2Fe2+ வேற. ரைட்டா? 2Fe. அதாவது சிம்பிளாக எப்படி சொல்லணும், K+ வேற, 2K+ வேற, K2+ இப்படி கூட இருக்கலாம். அதாவது +2 நீ மேலே K+2 போட்டாலும் சரி, K2+ போட்டாலும் சரி, அதில் தப்பு இல்லை, அதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை, அது ரெண்டுமே சேம் தான். அதில் டவுட்டே இல்லை, அதில் எந்த டவுட்டும் கிடையாது, அதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை, நீ அப்படி எழுதிக்கலாம். ரைட்டா? ஈஸியாக புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ கவனமாக புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ரைட், நீ தான். ஐம் கோயிங் டு கிவ் இட் டு யூ, யூ ஆர் கோயிங் டு டூ இட். இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். கால்குலேட் த மோலார் மாஸ் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட். மோலார் நிறையை கணக்கெடுங்க. மோலார் மாஸ்னால் என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு மோலுக்கு கண்டுபிடிச்சா மோலார் மாஸ். டிஃப்ரென்ஸ் கொஷின் இருக்குது, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தது, சார் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாலிகுலர் மாஸ் அண்ட் மோலார் மாஸ் இருக்குது. டிஃப்ரென்ஸ் கொஷின் நம்ம படிக்க போகிற இந்த லெசனோட செகண்ட் டிஃப்ரென்ஸ். இப்போ இது கண்டுபிடிச்சி சொல்லி பார்க்கலாம், எப்படி கண்டுபிடிக்கணும்? How to find it out? You guys are going to do it. சரியா? ஃபார்முலா நான் கொடுத்துட்டேன், நீ நான் கண்டுபிடிச்சிடலாமா? ஆல்ரெடி டன். ஆல்ரெடி பண்ணவங்கன்னா டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்கள். ரைட்டா? ஸோ கொஷின் பேப்பரில் என்ன வரும் அப்படின்னா, they will make you a twist that they will give only the name. ஃபார்முலா கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் யூரியாவோட ஃபார்முலா நீ மனப்பாடம் பண்ணணும். யூரியாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, யூரியா அப்படின்னு நீ பார்த்தாலே இனிமேல் உன் மைண்டில் எப்பயுமே வரணும். யூரியா அப்படின்னாலே CONH2 ட்வைஸ். ஆக்சுவலாக இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். நைட்ரஜன் NH2 C டபுள் பாண்ட் O வித் NH2 இந்த மாதிரி தான் இருக்குது. இதுதான் என்ன அப்படின்னா யூரியா ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் எப்படி வரும்னு
நம்ம இன்னைக்கு நாளைக்கு காலையில் குதிக்க போகிறோம் பார்த்தியா ஆர்கானிக்கில். ஸோ அதுலேருந்து நீ கண்டுபிடிச்சிடலாம். நாளைக்கு காலையில் ஆர்கானிக்டா கவனம். நாளைக்கு காலையில் 11th லெசன் வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான பேசிக்ஸ். நாளைக்கு காலையில் நாளைக்கு சாயங்காலம்லாம் எந்த கிளாஸையும் மிஸ் பண்ணிடாது, ரைட்டா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்? இது வந்து கண்டிப்பாக இதில் 1 or 2 கொடுப்பாங்க 2 மார்க்ஸில். நீ டேரெக்டாக 60 கிராம்னு எழுதுன அப்படின்னா மாட்டிக்குவேன். என்ன பண்ணணும்? ஸ்டெப்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்டா? ஸ்டெப்ஸோடு எழுதணும் அண்ட் யூனிட், ஸ்டெப்ஸோடு எழுதணும் அண்ட் யூனிட். டுமாரோ ஆல்சோ மார்னிங் சேம் 10 o'clock. ஸ்டெப்பு வந்து ரொம்ப முக்கியம்டா. கார்பன் 1 into 12, ஆக்சிஜன் 1 into 16, நைட்ரஜன் 2 into 14, ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? ஹைட்ரஜன் 2 2s are 4, 4 into 1. ஸோ அந்த வேல்யூ எல்லாத்தையும் எழுதி ஆட் பண்ணி என்ன வந்துச்சு? 60 வந்துச்சா? வாட் இஸ் த யூனிட்? யூனிட் என்னது, ரைட்டா? 6th ஸ்டாண்டர்டோட யூனிட். சாரி 60க்கு என்ன யூனிட்? 60 58 வருதாடா? என்ன ஒவ்வொருத்தனை 60 போட்டிருக்காங்க, ஒவ்வொருத்தனை 58 போட்டிருக்கீங்க. 12 16 28 ஒரு 4 0 60 தானே வருது? அப்ராக்சிமேட் 60 தானே? 60 தானே வருது? 60 தான். 60 என்ன கேட்டிருக்காங்க? மோலார் மாஸ் ஆஃப் த ஃபாலோயிங். மோல்ஸில் கேட்டிருக்காங்க. அப்போ கிராம், மாஸ்னா கிராமு, மோல்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ கிராம் பெர் மோல், கிராம் மோல் -1. அது ரொம்ப முக்கியம்டா. கிராம் மோல் -1 ரொம்ப ரொம்ப முக்கியம். 58 இல்லை 60 தான் ஆன்சர். 60 தான் ஆன்சர், ரைட்டா? 60, ரைட்டா? ஓகே. இப்போ அடுத்து என்ன இருக்குது? அசிட்டோன். அப்போது மைண்டில் அசிட்டோனோட ஃபார்ம்லாம் இனிமேல் மனப்படாயிடணும், ரைட்டா? CH3CO. அசிட்டிக் ஆசிட்னா தான் ஃபார்முலா, ரைட்டா? நல்லா கவனி, பேரே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு, ரைட்டா? அசிட்டிக் ஆசிட்னா என்ன ஃபார்முலா இருக்கும்? அசிட்டிக் ஆசிட் உனக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட்டா? வினிகர். அசிட்டிக் ஆசிட்னா என்னது? CH3COOHன்னு இருக்கும். இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது? ஆஸ்டோன், அசிட்டோன். அசிட்டோன் ஃபார்முலா என்னது? CH3COCH3. இவெல்லாம் யார், என்ன பேர், எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு படிக்க போகிறோம், ரைட்டா? ஓகே, டோன்ட் வரி, வி வில் டூ இட், ரைட்? CH3 அசிட்டோன். அசிட்டோனோட மோலார் நிறை கண்டுபிடிக்கணும். என்னது? எத்தனை கார்பன் இருக்குது? மொத்தமாக கார்பன் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 3 into கார்பனோட வேல்யூ மொத்தம் எத்தனை இருக்குது? 3 கார்பன். 3 into 12, 3 கார்பன். ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? 6 ஹைட்ரஜன். 6 into 1, ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்குது. 1 into 16. அப்போ 3 12s are 36, ஒரு 6 ஒரு 16, 18 8, மீதி ரிமைண்டர் 1, 4 + 1 58. இதுக்கு தான் 58ஆ? ஓ ரபியத், அப்போ வந்து நீங்கள் 58 இதுக்கு தான் சொன்னீங்களா? ஓகே, ரைட். 58 கிராம் மோல் -1, சரியா? 58 கிராம் மோல் -1. அடுத்து என்ன இருக்குது? போரிக் ஆசிட், H3BO3, போரிக் ஆசிட். பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கூடா. எக்ஸாமில் வெறும் போரிக் ஆசிட் தான் கொடுப்பாங்க, ஃபார்முலா கொடுக்க மாட்டாங்க. போரிக் ஆசிட் ஃபார்முலா என்னது? H3BO3. அப்போ ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? ஹைட்ரஜன் 3 இருக்குது. 3 into 1. போரான் எத்தனை இருக்குது? ஒரே ஒரு போரான் தான் இருக்குது. போரானோட மாஸ் நம்பர் என்ன? மாட்டினியா? போரான் மாஸ் நம்பர் என்னது? போரான் அட்டாமிக் நம்பர் 5. மாஸ் நம்பர் என்ன? ஜஸ்ட் லெட் மீ நோ வாட் இஸ் அ மாஸ் நம்பர். நேற்று ஹோம்ஒர்க் உனக்கு கொடுத்தேன்னா, 10th ஸ்டாண்டர்ட் கொடுத்தேனா மாஸ் நம்பர் படிக்க சொல்லி? யார் கொடுத்தேன் மறந்து போச்சு, ரைட்? ஆக்சிஜன் 3 into 16. இது 3 என்ன 30 30 3 6 48. இங்கே என்ன வரும் மாஸ் நம்பர்? ஓகே, ரைட். போரானுக்கு மாஸ் நம்பர் 10. ஸோ அப்போ என்னது? 8 12 1 மீதி 11 61 கிராமா? 61 கிராம் மோல் -1. 61 கிராம் மோல் -1. ஆன்சர் 61 62? 8 + 3 11 தானடா? 11. போரானோட மாஸ், போரானோட மாஸ் அதில் எலக்ட்ரான் ஒன்று கூட இருக்கும். போரானோட மாஸ் 11. போரானோட மாஸ் அதாவது 5 into 2 10 போட்டுறாத. 5 into 2 10 கிடையாது. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து ஜாஸ்தி. போரானில் 6 நியூட்ரான் 5 புரோட்டான் இருக்கும். ஸோ 6 + 5 11. போரானில் வந்து என்ன அப்படின்னா புரோட்டான் வந்து 5 இருக்கும், நியூட்ரான் 6 இருக்கும். 6 நியூட்ரான். ஸோ 6 + 5 11, சரியா? ஸோ 11 அப்படின்னு போட்டோன்னா 62 கிராம் மோல் -1. 62 கிராம் மோல் -1, ரைட்டா? 62 ஆன்சர், ரைட்டா?
8 + 4 12, 12க்கு 12 2, அப்போ மேலே நம்பர் 1 6, 62 கிராம் மோல் மைனஸ் 1, ரைட். அட்டாமிக் நம்பர் 5, மாஸ் நம்பர் 11. அடுத்து என்ன இருக்குது? சல்ஃபியூரிக் ஆசிட். சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4. சல்ஃபியூரிக் ஆசிட் என்னது? H2SO4. H2SO4 என்னது? ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு? 2 ஹைட்ரஜன். ஸ்டெப்ஸ் எழுதணும், அதனால தான் உனக்கு எழுதி கொடுத்துட்ருக்கேன், ரைட்டா? நீ எக்ஸாமில் ஸ்டெப் எழுதணும். ஸ்டெப் எழுதலைன்னா உனக்கு தெரியாது. H2SO4 98 கிராம் மோல்னு உனக்கு தெரியும், ஆனால் ஸ்டெப்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சல்ஃபருக்கு எத்தனை? ஒரு சல்ஃபர் இருக்குது. சல்ஃபரோட வேல்யூ என்னது? ஆக்சிஜன். 4 ஆக்சிஜன் இருக்குது, 16. சல்ஃபரோட மாஸ் நம்பர் என்னடா? சல்ஃபரோட மாஸ் நம்பர் என்னது? 28ஆ? சல்ஃபர் மாஸ் நம்பர் என்னது? It is 2. It is 6 4 24, 4 2 64, 32 or 28 32. It will be 32. 32 அப்போ 8 9 98 கிராம் மோல் மைனஸ் 1, ரைட்டா? 98 கிராம் மோல் மைனஸ் 1, கரெக்டா? 98 கிராம் மோல் மைனஸ் 1, சரியா? ஓகே, சூப்பர், குட் 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 குட், வெரி குட் வெரி குட். ஸோ அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உன் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது ரொம்ப முக்கியம். த ஃபார்முலா யூரியானா என்ன ஃபார்முலா? யூரியா இஸ் ஆல்வேஸ் CONH2 ட்வைஸ். ஒரு கார்பன் ஒரு ஆக்சிஜன், NH2 2 இருக்க போகுது, ரைட்டா? NH2 2 இருக்க போகுது, 2NH2, அதை ஞாபகம் வச்சுக்கோ, ரைட்டா? ரைட். அடுத்து பார்த்தா அப்படின்னா அசிட்டோன், CH3COCH3ன்றதான் அசிட்டோன். போரிக் ஆசிடுங்கிறது H3BO3. அதுக்கப்புறம் சல்ஃபியூரிக் ஆசிட் உனக்கு தெரியும், H2SO4. 10th நெக்ஸ்ட் வீக்கில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது அப்படின்னா, ரைட், நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராப்ளம். ரைட்டா? த டென்சிட்டி ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடோட டென்சிட்டி கொடுத்துருக்காங்க இஸ் 1.977 கிலோகிராம் மீட்டர் -3 at 273 Kelvin and 1 atm pressure. Calculate the molar mass of CO2. CO2ஓட மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணுமா? Calculate the molar mass of CO2. STP நிலையில் கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் அடர்த்தி கொடுத்துருக்காங்க. CO2 வாயுவின் மோலார் நிறையை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மோலார் நிறையை கண்டுபிடிக்கணுமா? அப்போ மோலார் நிறையை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? வாட் இஸ் த ப்ரொசீஜர்? இந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணலாம்? தே ஹவ் கிவன் டென்சிட்டி. அப்போ டென்சிட்டிலேருந்து என்ன பண்ணணும்? நான் மோலார் நிறைனா மோல்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் மாஸ் கண்டுபிடிக்கணும், ரைட்டா? மோல்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்? நான் மாஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நார்மலாக CO2க்கு நம்மளுக்கு என்னது? இந்த கொஷினை CO2 கார்பன் டை ஆக்சைடு போட்டோன்னா என்ன வரும்? கார்பன் டை ஆக்சைடு போட்டால் என்ன வரும்? ஈஸியாக ஒரே ஸ்டெப்பில் இதை போட்டுடலாம். கார்பனுக்கு 1 × 12, ஆக்சிஜனுக்கு 2 × 16. அப்போ என்ன வரப்போகுது? இது 12, இது 32 இஸ் ஈக்குவல் டு 44 கிராம்னு போட்டுடலாம், ரைட்டா? இதுதான் நார்மலாக நம்ம செய்யக்கூடிய ப்ரொசீஜர். பட் யூ ஆர் ரைட்டிங் ஃபார் போர்டு எக்ஸாம், யூ ஆர் நாட் ரைட்டிங் ஃபார் அ நீட் எக்ஸாம். இப்போ இந்த கொஷினை நீட்டில் கேட்டாங்கன்னா நீ இந்த மெத்தடில் போட்டுடலாம், 44ன்னு ஒரே ஸ்டெப்பில் போட்டுடலாம், உன்னை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. பட் நம்ம எழுத போகிற பப்ளிக் எக்ஸாமில் இந்த மெத்தடை போட்டோன்னா கொஷின் தப்பு போட்டுருவாங்க. ஏன்னா கிவன் டேட்டாவை வச்சு தான் நம்ம சம்மு செய்யணும். கிவன் டேட்டா வச்சு சம்மு செய்யணும்னா அப்போ கிவன் டேட்டாவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். கிவன் டேட்டாலேருந்து என்ன பண்ணணும்? நம்ம சம்மை எடுத்துகிட்டு வரணும். கிவன் டேட்டாலேருந்து சம்மை எடுத்துகிட்டு வரலாமா? கவனிடாடி, பப்ளிக் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்பு ரொம்ப 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 முக்கியம். நீ ஸ்டெப்ஸ் விட்டுட்ட அப்படின்னா ரொம்ப கஷ்டம், ரைட்டா? ஸ்டெப்ஸோட கவனமாக பண்ண, ரைட்டா? ஓகே, ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதலாமா? கிவன் டேட்டா, ரைட்டா? ப்ராப்ளம்னா நான் எப்படி எழுதுறேன் பாரு, கிவன் கூட போட்டால் போதும், ரைட்டா? கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? டென்சிட்டி. டென்சிட்டி தமிழ் என்னது? அடர்த்தி, ரைட்டா? டென்சிட்டி அடர்த்தி. அடர்த்தி என்ன பண்ணுறாங்க? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.977 கிலோகிராம் மீட்டர் -3. அப்படியே எழுது, ரைட்டா? என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுது, ரைட்டா? கிவன் டேட்டாவோட எழுதுனா தான் உனக்கு மார்க் கொடுப்பாங்க, இல்லைன்னா மார்க் கொடுக்க மாட்டாங்க, ரைட்? அடுத்து கிவன் டேட்டா அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? CO2ஓட மோலார் மாஸ் ஈக்குவல் டு கொஷின் மார்க். அடுத்து என்ன அப்படின்னா ஃபார்முலா. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன் நான்?
ஃபார்முலா டென்சிட்டி கொடுத்துருக்காங்களே, டென்சிட்டி ஃபார்முலா என்னது? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு என்னடா ஃபார்முலா? அடர்த்தி ஈக்குவல் டு டென்சிட்டி ஃபார்முலா என்னது? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம், ரைட்டா? டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். மாஸ் பை வால்யூம்னா என்னது? நிறை பை கன அளவுன்னு அர்த்தம், ரைட்டா? நிறை பை கன அளவு, நிறை பை கன அளவு, ரைட்டா? நிறை பை கன அளவு, ரைட்டா? ஓகேயா? ரைட், நிறை பை கன அளவு. புரிஞ்சுதா? இது இதுதான் கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு நீ எழுதக்கூடிய பேஸ் மட்டம். இதுக்கப்புறம் தான் நீ என்ன பண்ண போகிற? சொல்யூஷனே செய்ய போகிற, ரைட்டா? இதுக்கப்புறம் தான் நீ என்ன பண்ண போகிற? சொல்யூஷன் செய்ய போகிற, புரியுதா? இதுக்கப்புறம் தான் சொல்யூஷன் நீ செய்ய போகிற. கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார்முலா என்ன, இதை போட்டுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்? சொல்யூஷனே செய்யணும், புரியுதா? ரைட். இப்படி எழுதுனா உன்னோட மார்க் வர இதெல்லாம் உனக்கு குறையவே குறையாது. மிட் டேர்ம் டெஸ்ட்டில் நீ ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து தான் ப்ராப்ளம் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெசன் தான் உனக்கு ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேப்பர். ஏன்னா ஃபஸ்ட்டு 11th, அதுக்கப்புறம் என்ன லெசன் 1, 6 and 11 நினைக்கிறேன். ஆமாம், 1, 6 and 11 6th லெசனில் வேறு ப்ராப்ளம் இருக்கும், ரைட்டா? ஸோ 11th லெசனில் என்னென்ன கொஸ்டின் வரும் நான் சொல்கிறேன், அதனால் கவனிச்சுக்கோங்க, ரைட்டா? சரியா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து அடர்த்தி கன அளவு நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா, ஓகே ரைட், மல்டிப்ளை பண்ணலாமா? சரியா? சொல்யூஷன் இப்போ என்னது? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு போட்டிருக்காங்க. அப்போ மாஸ் கண்டுபிடிக்கலாமா? மாஸ் ஈக்குவல் டு அப்போ இந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா என்னது? டென்சிட்டி 1.997. இங்கே நான் அப்படியே இங்கே இருக்கிறது கூட நான் அப்படியே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரைட்டா? 1.965 1.977 எழுதிருக்காங்க, ரைட்டா? 1.977 kg per meter cube அப்படியே எழுதியிருக்காங்க. டென்சிட்டியை மாஸ் பை வால்யூம் அப்படியே எழுதியிருக்காங்க, ரைட்டா? மாஸ் பை வால்யூமை அப்படியே எழுதியிருக்காங்க. இன்ட்டு 22.4 லிட்டர். எதுக்கு இன்ட்டு 22.4 லிட்டர் போட்டிருக்காங்க? அதுதான் உனக்கு இங்கே நீ தெரிஞ்சுக்க வேண்டியது, ரைட்டா? வை தே டிட் திஸ்? ஏன்னா இதுதான் இந்த கொஷினோட கீ பாயிண்ட். நம்ம இதை போட்டு தான் ஆன்சர் கொண்டு வர போகிறோம். நார்மலாக நம்ம போடுற மெத்தட் கிடையாது, இதை போட்டு தான் கொண்டுட்டு வர போகிறோம். வாட் இஸ் திஸ்? இதை ஏன் இங்கே போட்டிருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள், ரைட்டா? டெல் மீ வாட் இஸ் தட்? இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு. எஸ், எஸ்டிபி. ஓகே, எஸ்டிபி. எஸ்டிபி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? மோல்ஸ்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? எஸ்டிபி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம எஸ்டிபி கொடுத்துருந்தாங்கன்னா வால்யூம் கண்டுபிடிக்கிறப்ப நம்ம பண்ணணும். என்ன பண்ணணும்? இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இது என்னது? இங்கே இருக்குல்ல, இது என்னது? டென்சிட்டி வால்யூம். மாஸ் கண்டுபிடிக்க போகிறேன், ரைட்டா? இங்கே என்ன பண்ண போகிறேன்? மாஸ் கண்டுபிடிச்சு, ரைட்? பிகாஸ் இட் இஸ் அ வால்யூம். எஸ், வால்யூம் கேட்டிருக்காங்க, கன அளவு கேட்டிருக்காங்க, வால்யூம் கேட்டிருக்காங்க. 1 mole ஆஃப் எனி கேஸ் கண்டெயின் 22.4 லிட்டர் அட் எஸ்டிபி. வெரி குட் ரபியத். சரியா? ஒரு மோல் எப்பயுமே என்னவா இருக்க போகுது? அந்த வேல்யூ தான் இருக்க போகுது. அப்போ என்ன பண்ண போகிறேன்? 1.67 அல்லது 1.77 இன்ட்டு கேஜியில் இருக்குது. நான் என்ன பண்ணணும்? அதை கிராமுக்கு மாற்ற போகிறேன். இன்ட்டு 22.4 இன்ட்டு 10⁻³ 22.4 எப்படி இருக்குது? லிட்டரில் இருக்குது. ஆனால் எனக்கு கொடுத்துருக்க கிவன் டேட்டா எப்படி இருக்குது? மீட்டர் கியூப்பில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்? அதை லிட்டரில் இருக்கிறத மீட்டர் கியூப், வால்யூம் வந்து லிட்டரில் இருக்குது, மீட்டர் கியூபுக்கு மாற்ற போகிறேன். அப்போ 10⁻³ 1000ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ கீழே 1000 போட்டுட்டு அந்த 1000 மேலே கொண்டு வரதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்? 10⁻³ புரியுதா? புரியலைன்னா சொல்ல, ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் இட் ஒன் மோர் டைம், ரைட்டா? ஸோ ஏன் 22.4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னு உனக்கு நல்லா தெரியும். நம்மளோட ட்ரெஷர் மேப்பை பொறுத்து உனக்கே தெரிஞ்சிருக்கும், ரைட்டா? சிம்பிள், ட்ரெஷர் மேப்லேருந்து மல்டிப்ளை பண்ணிவிடுவேன். ஆனால் இங்கே லிட்டரில் இருக்க ஒரு காரணத்தினாலையும் இங்கே கேஜியில் இருக்கனால இந்த கேயை எடுக்கிறதுக்கு கேங்கிறது பாசிட்டிவ் 10⁻³ லிட்டரில் இருக்கிறது மீட்டர் கியூபுக்கு மாத்திரம்னா டிவைடட் பை 1000 போடணும். அதனால அந்த 1000 என்ன பண்ணியிருக்கு? மேலே 10⁻³ வந்திருக்கு, டிவைடட் பை 1 மீட்டர் கியூப். சரியா? சிம்பிள். ஒரே ஒரு தடவை நான் திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாரு. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? கால்குலேட் த மோலார் மாஸ் ஆஃப் CO2. மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும். மாஸ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? மோல்ஸ் இன்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? மோல்ஸ் இன்ட்டு வால்யூம், ரைட்டாக? நம்ம அப்படி தானே பண்ணணும். சிம்பிளாக என்னது? நம்ம ஃபார்முலா என்னது? இந்த பக்கம் வால்யூம் இருக்கும், நம்மளோட ட்ரெஷர் மேப்பு படி இந்த பக்கம் வால்யூம் இருக்கும், இங்கே மோல் இருக்கும், இங்கே மாஸ் இருக்கும், ரைட்டா? சரியா? அப்போ மாஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? மோல்ஸ்லேருந்து மாஸ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? நம்ம டிவைடட் பை மோலார் மாஸ்லாம் போடுவோம். ஆனால் இங்கே இவங்க 2 பேர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேசிஸில் பண்ணுறப்ப மோல்ஸ் இன்ட்டு வால்யூம். அப்போ என்ன பண்ணுறேன்? டென்சிட்டி கொடுத்துருக்காங்க,
density is equal to density is equal to mass by volume அப்படின்னு எனக்கு தெரியும் ரைட்டா. அப்போ என்ன பண்ணுறேன் இந்த வேல்யூவில் 1.977 இன்ட்டு 1.977 கிலோகிராம் டிவைடட் பை 1 மீட்டர் கியூப் ரைட்டா. ஏன்னா ஃபார்முலா கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பெர் மீட்டர் கியூப் ரைட்டா. கிலோகிராம் மீட்டர் கியூப் -3 கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு மீட்டர் கியூபுக்கு இவ்வளோ மாஸ். அதுதான் நான் என்ன பண்ணிட்டேன் கீழே 1 மீட்டர் கியூப்னு எழுதிட்டேன். இதோட என்ன பண்ணணும் நீங்கள் சொன்ன மாதிரி STP கண்டிஷனால் we have to multiple by 22.4 லிட்டர். அப்போ என்ன பண்ண போகிறேன் இங்கே 22.4 லிட்டரால் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ இது மீட்டர் கியூப்பில் இருக்குது, இது லிட்டரில் இருக்குது. அப்போ வேறு வேறு யூனிட்டில் இருந்தால் நம்ம மல்டிப்ளை பண்ண முடியாது. அவங்களை பூரா என்ன பண்ண போகிறேன் ஒரே யூனிட்டுக்கு மாற்றுறேன். ஸோ அப்போ 1.977 இன்ட்டு 10⁻³ கிராம். கிலோகிராம்னு என்னது 1000 கிலோகிராம். 1000 கிராம் தான் 1000 கிராம் தான் 1 கிலோகிராம். அப்போ என்ன பண்ணுறேன் 1000ஆல் மல்டிப்ளை பண்ண, அதனால 10⁻³ போட்டிருக்கேன். இன்ட்டு 22 ரைட்டா 22.4 இன்ட்டு லிட்டரை மீட்டர் கியூபுக்கு மாற்றணும். லிட்டரை மீட்டர் கியூபுக்கு மாற்றணும்னா டிவைடட் பை 1000. நான் என்ன பண்ணணும் டிவைடட் பை 1000ன்னு போடணும் ரைட்டா. 1000 மேலே வந்துச்சுன்னா 10⁻³ மாறிடுமா. ஸோ அதனால் 10⁻³ மீட்டர் கியூப்னு வச்சுக்கணும் ரைட்டா. 10⁻³ மீட்டர் கியூப் 10⁻³ மீட்டர் கியூபு டிவைடட் பை 1 மீட்டர் கியூப்னு இருக்குது ரைட்டா. ஸோ அப்போ 1 மீட்டர் கியூப் இந்த மீட்டர் கியூப் யூனிட் கேன்சல் ஆகிடுமா. இவங்களை மட்டும் 10⁻³ இந்த 10⁻³ கேன்சல் ஆகிடும். இவங்க ரெண்டு பேரையும் நான் மல்டிப்ளை பண்ணுறப்ப இது என்னது அப்ராக்சிமேட்டாக 2ன்னு வச்சுக்கலாமா. அப்ராக்சிமேட்டாக 1.9ங்கிறது என்னது 2. இங்கே 22 இருக்குது. 22 × 2 44 பாயிண்ட் சம்திங் வரும். நம்ம டைரெக்டாக சிம்பிளாக 44 கிராம்னு வச்சுக்கலாம் ரைட்டா. புரிஞ்சுதா? கிளியர்? இஸ் தட் கிளியர்? நம்ம ஸ்டெப்ஸ் தான்டா முக்கியம். நம்ம பப்ளிக் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீ ஸ்டெப்பை எழுதியிருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்டெப்ஸ் அண்ட் யூனிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட்டா. ஸ்டெப்ஸ் அண்ட் அக்யூரேட் ஆன்சர்னால் நீங்கள் 44.8லாம் போட்டிருக்காங்க தானியா, அந்த மாதிரி அக்யூரேட் ஆன்சர். அப்ராக்சிமேட் ஆன்சர் போதும் நம்மளுக்கு ரைட்டா. 44 போட்டாலே போதுமானது. ஏன்னா நம்ம புக்கு படி கவர்மெண்ட் புக்கு ஆன்சரில் 44 தான் கொடுத்துருக்காங்க, அதனால் 44 போட்டாலே போதுமானது ரைட். சரியா? கிளியரா? ரைட். புரிஞ்சுதா? சூப்பர். அடுத்த சம் நம்ம பண்ணலாம் ரைட்டா. இந்த மாதிரி ஒரு சம்மாக நம்ம பொறுமையாக பண்ணலாம் ரைட். இது நீ பண்ணலாமா? கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். கவனி, ஆக்சிஜனோட மோல்ஸ் அதிகமாக யார்கிட்ட இருக்குன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. ஆக்சிஜனோட மோல்ஸ் யார்கிட்ட அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா தெரியுமா? இவங்க எல்லாருக்கும் ஃபார்முலா தெரியுமா? எத்தனால். உனக்கு இப்போ எழுத தெரியாது, இப்போ நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஆனால் மண்டேலேருந்து உனக்கு ஃபார்முலா எழுத தெரிஞ்சிடும். மண்டேலேருந்து நீ ஃபார்முலா சூப்பராக எழுத ஆரம்பிச்சிட ரைட்டா. எத்தனால் ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்முலா எத்தனால் ஃபார்முலா தானே CH3 CH2OH ரைட்டா. இது எத்தனால் ஃபார்முலா. செகண்ட் என்ன இருக்குது? ஃபார்மிக் ஆசிட் H COOH. தேர்ட் ஒன் H2O வாட்டர் H2O. எல்லாருமே 1 மோல் தான் இருக்காங்க ரைட்டா. எல்லாருமே 1 மோல் தான் இருக்காங்க ரைட்டா. ரைட். C2H5OH எழுதுனா ரைட் தான். அப்படியே எழுதுனா C2H5OH எழுதுனா அல்லது இந்த மாதிரி எழுதுனா. இது வந்து நான் வந்து உனக்கு புரிகிறதுக்காக எழுதுறேன். கொஞ்சம் புரிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து எழுதிடலாம் ரைட்டா. இப்போ ஆன்சர் பண்ணுங்கள் யாருன்னு. ஹூ இஸ் தட் ஆன்சர்? வாட் இஸ் த ஆன்சர்? ஆன்சர் என்னது? யாருக்கு கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், யாருக்கிட்ட அதிகமான நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தே ஆன்சர் சொல்லிடலாம் சிம்பிளாக ரைட்டா. யார்கிட்ட அதிகமான மோல்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டு இவங்க எல்லாரையுமே எடுத்துருக்க 1 மோல் தான் எடுத்திருக்காங்க. 1 மோல்னால் அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும்? 1 மோல் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்? ஒரு மோலில் எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும்? ஒரு மோலில் எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும்? 1 மோல் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்? எனக்கு அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. 1 mole is equal to how many number of particles? 1 mole is equal to, okay na answer. Okay, number of particle, volume கேக்கல சதீஷ், volume na தான் 22.4. number of particles, very good Bhavana, very good. Okay, பரவாயில்ல, network resume பண்ணனு பாருங்க. அபினியா good, ரபயத் good. okay,
ஐஸ்வர்யா ஓகே ரைட் ரைட் வாங்க 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 ரைட் தட் இஸ் 6.022 into 10 to the power minus 10 to the power 23. இனிமேல் நீ என்ன பண்ணணும், இவ்வளோ பெருசாக டைப் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக டக்குன்னு என்ன பண்ணலாம், NA சார் அப்படின்னு சொல்லிடலாம். ரைட்டா, NA அவகேட்ரோ நம்பர். ரைட்டா, NA தான் அவகேட்ரோ நம்பர். அதை போட்டோன்னா டக்குன்னு ஈஸியாக இருக்குது. ரைட்டா, எவ்வளோ பெருசாக டைப் பண்ண தேவையில்லை. இனிமேல் உனக்கு ஷார்ட்கட்காக சொல்கிறேன். அப்போ இதுவும் 1 mole தான், இதுவும் 1 mole தான், இதுவும் 1 mole தான். அப்போ இவங்க எல்லாருமே என்னது, தே ஆர் ஆல் ஹேவிங் NA நம்பர்ஸ். ரைட்டா, எல்லாருமே NA நம்பர் தான் இருக்க போகிறாங்க. எல்லாருமே NA நம்பர். ஏன்னா கொஸ்டின் என்னது, 1 mole 1 mole 1 moleன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாருமே ஒரு NA ஒரு NA ஒரு NA தான் இருக்க போகிறாங்க. ஆனால் கொஸ்டின் என்னது, மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம். அப்போ எத்தனை மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்னு என்ன பண்ணணும், அப்போ இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 1. அப்போ 1 into NA. இங்கே 2 இருக்குது, 2 into NA. இங்கே 1 இருக்குது, 1 into NA. அவ்வளோதானா, சிம்பிளா. அப்போ யாருக்கு ஹையஸ்ட்டாக இருக்க போகுது, இவங்க தான் ஹையஸ்ட்டாக இருக்க போகிறாங்க. ரைட்டா, ஹியர் there is no need to do the calculation. ரைட்டா, இங்கே நீ calculation போட தேவையில்லை. NAன்னு போட்டாலும் சரி அல்லது 6.02. ஆனால் ஒரு சில டீச்சர்ஸ் வந்து நீ எப்படி NA போடலாம், வேல்யூ போடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீ என்ன பண்ணு, சிம்பிளாக இப்போ நான் எழுதுன மாதிரி இப்படியே எழுதிட்டு இது ஒரு பாக்ஸ் போட்டு நீ எழுதிடலாம். எழுதிட்டு என்ன பண்ணுற அப்படின்னா NA அப்படின்னு ஒரு கோடை போட்டு 6.06.022 into 10 to the power 23ன்னு போட்டு. ரைட்டாக 23 போட்டு, யூனிட் கிடையாது அதுக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்பர் 2 ஆன்சர் எடுத்து எழுதணும். ரைட்டா, ஃபார்மிக் ஆசிட் ஆன்சர் எடுத்து எழுதணும். அதான் மறந்துடாத, மண்டை மேலே இருக்க கொண்டையா. ரைட்டா, ஃபார்மிக் ஆசிட் பப்ளிக்கில் இதாண்டா முக்கியம். ஃபார்மிக் ஆசிட் கண்டைன்ஸ், தமிழ் மீடியத்தில் ஃபார்மிக் அமிலத்தில் அதிக மோல் ஆக்சிஜன் காணப்படுகிறது. ஃபார்மிக் ஆசிட் கண்டைன்ஸ் கிரேட்டஸ்ட் number of moles of oxygen. ரைட்டா, டே நான் உனக்கு ஒன்றா சொல்லித்தரேன். ஏன்னா நான் போர்டு எக்ஸாமுக்கு கரெக்ட் பண்ண போயிருக்கப்ப என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், நான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் கரெக்ஷனில் ஆன்சர் கீழே இருக்கும், என்ன திருத்தணும் என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதனால் கவனம் மிஸ் பண்ணிடல. ரைட்டா, ஸோ என்னெல்லாம் இருக்கணும். அதே மாதிரி நான் ஸ்கூல் டீச்சராகவும் இருந்திருக்கேன். நான் ஸ்கூலில் டீச்சராக இருக்கப்ப நான் எப்படி மார்க் குறைப்பேன், நான் எப்படி ஸ்டூடெண்ட்டை ட்ரெயின் பண்ணுவேன், அதை தான் நான் உனக்கு சொன்னேன். இப்போ நான் பார்த்தேன்னா இப்படி NA போட்டிருக்கோம். ஏன்னா NAன்றது ஷார்ட்கட்டு. அப்போ NA தெரிஞ்சிருச்சு. இன்னொரு கொஷினில் NAக்கு வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். அப்போ உனக்கு தெரியாமல் போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக NAவோட வேல்யூ எழுதணும்னு சொல்கிறேன். இதையும் பண்ணுவேன். ரைட்டா, சரியா. இப்போ இல்லை, நான் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 2.5 years நான் வேதாந்தத்தில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி 2017லேருந்து 22 வரைக்கும் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். ரைட்டா, ஓகே. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி த செகண்ட் கொஷின், இந்த கொஷினுக்குரிய ஆன்சர். ரைட்டா, ஓகே, கிளியர், புரிஞ்சுதா. 10th ஸ்டாண்டர்டுக்கு மார்னிங் கிளாஸ் நெக்ஸ்ட் வீக்லேருந்து இருக்குது. நெக்ஸ்ட் வீக் ஜெரோம், நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம பார்க்கலாம். ரைட்டா, ஜெரோமி ஜோன்ஸ். ஓகே, புரிஞ்சுதாடா. இஸ் திஸ் கிளியர், இந்த கொஷின் கிளியரா? ஓகே, ஓகே guys, tell me whether it is clear. Yes, 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 it's clear. கிளியரா? ஒரு தம்ஸ் அப் போடுங்களேன் டக்குன்னு. ஓகே, ஓகே, கிளியர், ஓகே, சூப்பர், ரைட். இது நீ தான் கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஸ்டெப்ஸோடு கண்டிப்பாக எழுதணும். இது என்ன பண்ணணும், ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா? என்னது, ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கேட்டிருக்காங்க. கால்குலேட் த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். என்ன பண்ணணும், இவனையும் மல்டிப்ளை பண்ணணும், இவனையும் ஒவ்வொருத்தனையாக மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி டிவைடட் பை 100 போடணும். ரைட்டா, சூப்பர், குட் குட், வெரி குட். ரைட்டா, மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி 100 வேல்யூ சொல்லு. அதுக்கப்புறம் நான் ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். யூ ஜஸ்ட் கிவ் மீ தி வேல்யூ. நீ எனக்கு ஆன்சர் மட்டும் சொல்லு. நீ ட்ரை பண்ண, நீனே ட்ரை பண்ணு. டே இது எடுத்து எழுதணும்டா, இதெல்லாம் எழுதணும். எழுதி நீ செய்யணும். எழுதி செஞ்சு காட்டு பார்க்கலாம். ட்ரை இட் அவுட், ட்ரை இட் அவுட். இன்னைக்கு ஈவினிங்கும் நம்ம ஒரு சில கொஷின்ஸ் பார்ப்போம்ல, அந்த கொஷினோட சேர்த்து உனக்கு PDF கொடுத்துட்றேன். ஈவினிங் வீடியோவில் வந்து PDF கலெக்ட் பண்ணிக்கோ. ரைட்டாக, மறந்துடாத. ஈவினிங் வீடியோவில் PDF கலெக்ட் பண்ணிக்கோ, மறந்துடாத. ஒன் மார்க் வரும். 1 மார்க் நம்ம 11th லெசன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் 1 மார்க் பார்க்கலாம். ரைட்டா, இனிமேல் நம்ம 2 செஷன் காலையில் சாயங்காலம் ரெண்டுமே இருக்க போகுது. ஸோ அதனால் சாயங்காலம் வந்து லெசனும், மார்னிங் வந்து இந்த மாதிரி புக் படிக்கிறது, புக் பேக் கொஷின் அதெல்லாம் படிக்கலாம். 1 மார்க் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்.
1 மார்க்கும் வித் எக்ஸ்ப்ளனேஷன், மனப்பாடம்லாம் பண்ண போகிறதில்ல, 1 மார்க் வித் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இது வந்து என்ன அப்படின்னா, இந்த கொஷின் நீட்டில் கேட்டால் நீ எப்படி ஆன்சர் பண்ணுவ? இஃப் திஸ் கொஷின் ஆஸ்க் இன் நீட் ஆர் ஜெய், நீட் ஜெயில கேட்டால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நான். யாரோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு பக்கத்தில் இருக்குன்னா ஆன்சர் வரும். ரைட்டா? பர்சன்டேஜ் யாருக்கு அதிகமாக இருக்குது? 79% இருக்குது. அப்போ அந்த நம்பர் தான் என்னது நம்மளோட வேல்யூவாக வரப்போகுது. அப்போ 23.99 இருக்குன்னா அப்போ 24 தான் என்னது நம்மளோட ஆன்சர் வரப்போகுது. ரைட்டா? வெரி குட் ரிஷிகா, வெரி குட். என்ன பண்ணணும்? 78.99 into 23.99 plus 10 into 24.99 11.01 into 25.98 divided by 100 போட்டோம் அப்படின்னா 2430.9. இதை நீ எழுதணும். நீ எக்ஸாம் ஹாலில் இதை எழுதிட்டு இந்த ஆன்சரை எழுதிடாத. எல்லாருமே போட்டுற மாட்டாங்க மார்க்கு. ஆனால் பப்ளிக் எக்ஸாமில் உனக்கு மார்க் போட்டுறாங்க. நீ இதை எழுதிட்டு இது எழுதுனா போதும், பப்ளிக்கில் மார்க் உண்டு. திஸ் இஸ் நாட் நீடட் இன் பப்ளிக். ஆனால் ஸ்கூல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், எனக்கு நீ ஸ்கூல் எக்ஸாம்லேயும் மார்க் வாங்கினீங்கன்னா அங்கே நீ மார்க் வாங்கலைன்னா உன்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் குறைஞ்சிடும். என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஸ்கூலில் மார்க் வாங்கணும். ஸ்கூலில் மார்க் வாங்கணும்னா நீ என்ன பண்ணணும்? ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதணும். அதனால் இதுக்கு அடுத்த ஸ்டெப் இது. ஸோ இது மல்டிப்ளை பண்ணி எழுத எவ்வளோ நேரம் ஆக போகுது? மிட் டேர்ம்லலாம் நிறைய டைம் இருக்க போகுது. ஸோ அப்போ ஆன்சர் 24.31. யூ போட மறந்துடாத. யூ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூனா என்னது? யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ். ரைட்டா? ஆவரேஜ் அட்டாமிக் மாஸோட யூனிட், அட்டாமிக் மாஸோட யூனிட் தான் என்னது? யூ அப்படின்னு நம்ம எழுதணும். ரைட்டா? அல்லது ஏஎம்யூ போட்டாலும் ஓகே தான். யூ அல்லது ஏஎம்யூ மறக்காமல் போட்டுரு. யூனிட் ரொம்ப முக்கியம். யூனிட் போடலன்னா பப்ளிக்லேயே ½ மார்க் கட் பண்ணிடுவாங்க. சரியா? யூனிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த இது சொல்லலாமா? ஐடென்டிஃபை த லிமிட்டிங் ரியேஜென்ட் இஃப் எனி இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் மிக்சர். லிமிட்டிங் ரியேஜென்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க. கடன்னு சொல்லு. லிமிட்டிங் ரியேஜென்ட் என்னது? நம்ம பர்கர் செஞ்சது ஞாபகம் இருக்கா? பர்கர் எப்படி செஞ்சோம்? பன்னு, சீஸு, அதுக்கப்புறம் கபாப் இருந்துச்சா? நம்மளோட கட்லெட்டு. ஸோ அதில் என்ன பார்த்தோம்? நம்ம யார் கம்மியாக இருக்காங்களோ அவங்க தான் லிமிட்டிங் ரியேஜென்ட்டாக இருக்க போகிறாங்க. இப்போ அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் கொஷினை பாரு. இது 200 ஆட்டம்ஸ் இருக்குது, இதுவும் 200 ஆட்டம்ஸ், ஆனால் இது 50 ஆட்டம்ஸ். அப்போ யார் வந்து இங்கே லிமிட்டிங் ரியேஜென்ட்? ஆப்ஷன் ஏல லிமிட்டிங் ரியேஜென்ட் யார்? ஹூ இஸ் த லிமிட்டிங் ரியேஜென்ட்? ஆப்ஷன் ஏல லிமிட்டிங் ரியேஜென்ட் யார்? டெல் மீ ஹூ இஸ் கோயிங் டு பி த லிமிட்டிங் ரியேஜென்ட் ஓவர் ஹியர். என்னாச்சுரா? பாதி பேர் கிளாஸ் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டியா? எனக்கு தான் தெரியலையா? இல்லைனா எஸ் வெரி குட். ஸோ அப்போ என்னது? 50 மோல்ஸ் தான் கம்மியாக இருக்குது. அப்போ Z2 இஸ் த லிமிட்டிங் ரியேஜென்ட். ரைட்டா? Z2 இஸ் த லிமிட்டிங் ரியேஜென்ட். இதுக்கு வந்து ஆன்சர் இல்லை, நம்ம ஐடென்டிஃபை த லிமிட்டிங் ரியேஜென்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கொஷினில் Z2 இஸ் த லிமிட்டிங் ரியேஜென்ட், அது மட்டும் ஆன்சர் எழுதுனா போதும், அதுவே போதும். செகண்ட் ஒன் என்ன ஆன்சர்? செகண்ட் ஒன் ஆன்சர் என்னது? இவங்களும் 1 மோல் இருக்காங்க, இவங்களும் 1 மோல் இருக்காங்க, ஆனால் இவங்க மட்டும் 3 மோல் இருக்காங்க. செகண்ட் ஒன் ஆன்சர் எஸ், கமான் டெல் மீ. புக்கில் இது பெருசாக இருக்கும், எப்படி இருக்கும் பாருங்க. பாரு நான் காட்டுறேன். இந்த மாதிரி பெருசாக போட்டிருப்பாங்க. இவ்வளோலாம் நம்ம போட தேவையில்லை. ரைட்டா? செகண்ட் ஒன்னுக்கு எக்ஸா ஒய்யா அல்லது எக்ஸ் ஒய்யா? ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸும் 1 மோல் தான் இருக்குது, ஒய்யும் 1 மோல் தான் இருக்குது. ரெண்டு பேருமே லிமிட்டிங் ரியேஜன். ஹியர் த ஆன்சர் இஸ் எக்ஸ் அண்ட் ஒய். ரைட்டா? எக்ஸ் அண்ட் ஒய் தான் ஆன்சர். ரைட்டா? எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு பேருமே ஆன்சர், எக்ஸ் அண்ட் ஒய். அடுத்து தேர்ட் ஒன் 50 ஆட்டம்ஸ் இருக்குது. இங்கே 25 ஆட்டம்ஸ் இருக்குது, இங்கே ஒரு 50 ஆட்டம்ஸ் இருக்குது. என்ன ஆன்சர் வரும்? 50 25 50 யார்? ஹூ இஸ் த பர்சன்? எஸ், வெரி குட். இவங்களாம் 50, இவங்க என்னது 25 இருக்காங்க. அப்போ திஸ் ஒன் y is the answer. Last one 2.5 moles, 5 moles. Last one kya answer? Yes, third one is y. Very good. What is the answer for last one? D can answer. D would answer another. D ka yes, D can answer. D 2.5 moles is the answer. So last one x. இது வெறும் லெட்டர்ஸ் மட்டும் எடுத்து எழுதுனா போதும். யூ ஹவ் டு ரைட் அலாங் வித் த நம்பர் Z2 அல்லது Z3 அப்படி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அது O2 மாதிரி. அப்போ நீ என்ன பண்ணணும்? Z2னா Z2னும் சேர்த்து எழுதணும், 2வையும் சேர்த்து எழுதணும். டோன்ட் ரைட் இட் அஸ் Z. ஓகேவா? இங்கெல்லாம் XY தனித்தனியாக தான் இருக்குது, அதனால் அது தனியாக எழுதியாச்சு. கிளியரா? ஓகே. ஸோ இதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? யாரெல்லாம் எவ்வளோ ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு போட்டு ஆன்சர் போட்டிருக்காங்க. ஒரு Z2
நம்ம இதை மட்டும் எழுதுனா போதும். Z2 x and y and x இது மட்டும் எழுதுனா போதும் நம்ம. சரியா? அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட், mass of one atom of element is 6.645 into 10 to the power minus 23 gram. How many moles of element are there in 0.32 kg? Important and confusing sum. நிறைய பேருக்கு இந்த கொஷின் தப்பு வாங்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ரைட்டா? வெரி குட். ட்ரை பண்ணலாமா நீனா? மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் தி எலமெண்ட், ஒரே ஒரு ஆட்டமோட எலமெண்ட்டோடது என்ன எலமெண்ட்டுன்னு தெரியாது. என்ன எலமெண்ட்டுன்னு தெரிஞ்சால் நம்ம மோலார் மாஸ் போட்டுடலாம். இப்போ என்ன எலமெண்ட்டுன்னு தெரியாது, எந்த தனிமம்னு தெரியாது, அதுதான் எங்கள் பிரச்சனை. மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் தி எலமெண்ட், ஒரே ஒரு அணுவோட வெயிட்டு இதான். ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் தேர் இன் 0.32 கிராம்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? எவ்வளோ மோல்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? எவ்வளோ மோல்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் முதல் எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமா? ரைட்டா? இது ஒரு ஆட்டம். அப்போ ஒரு மோலில் எத்தனை ஆட்டம் இருக்கும்? நல்லா கவனி, நல்லா கவனி. ஒன் ஆட்டம் மாஸ் ஆஃப், நல்ல கவனி, சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம், மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 6.645 into 10 to the power minus 23 கிராம்னு கொடுத்துருக்காங்க. கிவன் டேட்டாவில் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? இது கிவன். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க கிவனில்? அடுத்து வேறு என்ன கேட்டிருக்காங்க? நெக்ஸ்ட் மாஸ் ஆஃப் த எலமெண்ட். ரைட்டா? மாஸ் ஆஃப் எலமெண்ட் 0.32 kg. அப்போ என்ன பண்ணலாம்? இதை 320 கிராம்ஸ் எழுதிக்கலாமா? ரைட்டா? 320 கிராம்ஸ் எழுதிக்கலாமா? ரைட். நல்லா கவனி, ஒரு ஆட்டமோட மாஸ் இது. கேள்வியில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்டில் என்னது? மோல்ஸ். மோல்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஹவு மெனி மோல்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஹவு மெனி மோல்ஸ், எதில்? இதில் எவ்வளோ மோல்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதே எலமெண்ட் தான், இதில் எவ்வளோ மோல்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு மோலோட மாஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் நான். ஒரே ஒரு மோலோட மாஸ், ஒரு ஆட்டமோட மாஸ். ஒரு ஆட்டம் இவ்வளோ கிராம் இருக்குது. டே கவனி, ஒரு ஆட்டம் இவ்வளோ கிராம் இருக்குது. அப்போ ஒரு மோலில் எவ்வளோ கிராம் இருக்கும் தெரியாது எனக்கு. ஆனால் எனக்கு என்ன தெரியும்? ஒரு மோலில் எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்குன்னு தெரியுமா? ஒரு மோலில் எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும்? ஒரு மோலில் எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்கும் சொல்லு பார்க்கலாம். 1 mole is equal to how many number of atom? 40 எப்படி ஷார்ட்டாக போடணும்னு சொன்னேன். 1 mole is equal to how many number of atoms? 1 mole is equal to how many number of atoms? டேய் புரியுதா? எஸ், வெரி குட். இட் இஸ் NA. இட் இஸ் NA. NAவா? ஒரு மோலில் NA அவகேட்ரோ நம்பர் அளவுக்கு ஆட்டம் இருக்குது. அப்போ இப்போ எங்கிட்ட என்னது? ஒரே ஒரு ஆட்டமோட வெயிட் கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு மோலோட வெயிட் நான் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? ஒரு மோலோட வெயிட்டு, அதாவது என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஆட்டமோட வெயிட் கொடுத்துட்டாங்க. ஒன் ஆட்டமோட வெயிட்டு கொடுத்துட்டாங்க 6.645 into 10 to the power minus 23 கிராம்னு கொடுத்துட்டாங்க ஒரு ஆட்டமுக்கு. என்கிட்ட மோல் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு மோல் இஸ் ஈக்குவல் டு என்னது? 1 mole is equal to 6.022 into 10 to the power 23 atoms. ரைட்டா? 23 atoms. அப்போ ஒரு மோலில் இவ்வளோ ஆட்டம் இருக்குமா? அப்போ ஒரு ஆட்டமோட வெயிட் இவ்வளோ. அப்போ ஒரு மோலோட வெயிட் எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணுமா? புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்னு? இவங்க ரெண்டு பேரையும் ஏன் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு? ஒரு ஆட்டமோட வெயிட் இவ்வளோ. அப்போ இவ்வளோ ஆட்டமோட வெயிட் எடுத்தால் தான் எனக்கு ஒரு மோலோட வெயிட் தெரிய போகுது. ஒரு மோலில் இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது. இது ஒரே ஒரு நம்பரோட வெயிட்டு, இத்தனை நம்பரோட வெயிட் நான் கண்டுபிடிக்கணும். ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஹாவ் யூ காட் இட்? புரிஞ்சுதா? கிளியரா? இப்போ என்ன பண்ண போகிறேன்? இது ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்க போகுது? மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் ஆட்டம். என்ன கண்டுபிடிக்கிறேன் பாரு? மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் ஆட்டம். 1 mole ஆஃப் ஆட்டமோட மாஸ் கண்டுபிடிக்கணும். புரியுதா? எழுதிருக்கேன் பாரு. மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் ஆட்டம். 1 mole ஆஃப் ஆட்டமில் எத்தனை ஆட்டம் இருக்க போகுது? இவ்வளோ ஆட்டம் இருக்க போகுது. அப்போ இவ்வளோ ஆட்டம் இருக்குது. ஒரு ஆட்டமோட மாசு இது. அப்போ ஒரு ஆட்டமோட மாசை இந்த ஆட்டமோட மாசோட மல்டிப்ளை பண்ணணும். புரிஞ்சுதா? டே இந்த ஒரு லைன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா இந்த கொஷின் முடிஞ்சுது. ரைட்டா? இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்.
இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் நிறைய பேரோட கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. நிறைய பசங்க இந்த இடத்துல ஸ்டக் ஆகிடுவாங்க. பட் மை சோல்ஜர்ஸ், யூ ஷுட் நாட் கெட் கன்ஃபியூஸ்ட் இன் திஸ். 022 into 10 to the power 23. இந்த 10 to the power 23 இதுவும் கேன்சல் ஆகிடும். இது ரெண்டும் அப்ராக்சிமேட்டாக மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 40 கிராம்ஸ்னு வரும். ரைட்டா? அப்ராக்சிமேட்டாக 40 கிராம் வருதா? அப்ராக்சிமேட்லி இட் இஸ் 40 கிராம்ஸ். கரெக்டா? இஸ் இட் 40 ஆர் நாட்? டெல் மீ. ஆன்சர் என்ன வந்திருக்கு உனக்கு? 40 கிராம்ஸ் வந்திருக்கா? எஸ், 40.0 வருதுல, அதனால 40ன்னு வச்சுக்கலாம். 40.0ன்றனால 40ன்னு வச்சுக்கலாம். ரைட்டா? 40.0ன்றனால 10 to the power -23 10 to the power 23 கேன்சல் ஆகிடும். வெறும் 40 தான் வரும். அதனால் 40 கிராம். இப்போ முடியல. என்ன சம்மு என்ன கேட்டிருக்காங்க? எவ்வளோ மோல்ஸ் இருக்கும்? மோல்ஸ் இன் 0.320 kgயில் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? 320 கிராம்ஸ். ஒரு கிராமில் எவ்வளோ இருக்குது? அதாவது 40 கிராம்ஸுங்கிறது 1 மோலில் 40 கிராம்ஸ் இருக்குது. அப்போ இதில் எவ்வளோ இருக்குன்னா எவ்வளோ பண்ணணும்? அப்போ இதில் எவ்வளோ மோல்ஸ் இருக்குன்னு 320 divided by 40 is equal to 8 moles. ரைட்டா? ஒரு மோலில் 40 கிராம்ஸ் இருக்குது. அப்போ இந்த 320 கிராமில் எவ்வளோ இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? டிவைடட் பை 40 is equal to 8 moles. கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கலாமாடா? இதில் எவ்வளோ மோல்ஸ் இருக்குது? மோல்ஸ் இன் 0.32 kg. 0.32 kg. 0.32 kgயில் எவ்வளோ மோல்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 0.32 divided by 40, 8 moles. புரியுதா? 8 moles is the answer. 8 moles ஆன்சர் உனக்கு புரிஞ்சுதா? டே கவனமாடா. புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ வாண்ட் யூ டு சே தட் சார் எனக்கு புரிஞ்சுது, இல்லை தம்ஸ் அப், கிவ் மீ தம்ஸ் அப் ஆர் எனி திங். அல்லது திருப்பி பார்க்கணுன்னா பார்க்கலாம் ஒரு தடவை. கிளியரா? டே புக் பேக் கொஷின்லாம் உன் ஸ்கூல்லலாம் இப்படி நடத்தவே மாட்டாங்க. நீ இப்போது உன் ஸ்கூலுக்கு போகல. ஸோ நீ இருக்கிறதுல 80% ஆஃப் த ஸ்கூலில் தே ஓன் டிஷர்ட். வி ஆர் ஜஸ்ட், நான் உனக்காக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கவனம். கௌதம் என்ன இப்போ தான் வரியா? அப்போதுலேருந்து ஒரு மெசேஜே காணாமே. ரைட்டா? ஸோ நான் என்ன செஞ்சுருக்கேனோ அதெல்லாம் ஒரு மோலில் 40 கிராம் இருக்குது. அப்போ இதில் எவ்வளோ இருக்கும்? திஸ் டிவைடட் பை திஸ் போடணும். ரைட்டா? ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ரைட்டா? இங்கே இந்த வேர்டு எழுதுறது தான் முக்கியம். மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் அன் ஆட்டம். இந்த வார்த்தையை மட்டும் கரெக்டாக எழுது. மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் ஆட்டம்க்கு போடுறப்ப தான் இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ரைட்டா? ஓகே, சூப்பர், குட். ரைட். ஸோ இந்த லெசனோட ரெண்டாவது மிக முக்கியமான டிஃப்ரென்ஸ். ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் எங்கே பார்த்தோம்? ஆக்சிடேஷன் நம்பருக்கும் ரிடக்ஷனுக்கும் பார்த்தோமா? இப்போ ரெண்டாவது டிஃப்ரென்ஸ். ரைட்டா? ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் கொஷின் அவுட் இந்த லெசனில். இந்த சாப்டரோட ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் கொஷின். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாலிகுலர் மாஸ் அண்ட் மோலார் மாஸ்? ரைட்டா? ரைட். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? கால்குலேட் த மோலார் மாஸ் அண்ட் மாலிகுலர் மாஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடுக்கு அது வேற கண்டுபிடிக்கணுமா? ரைட்டா? ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பாரு. ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் மாலிகுல் டு த யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ். மாலிகுலர் மாஸ் அதாவது மாஸ் ஆஃப் த மாலிகுல் டிவைடட் பை யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ். யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் என்னது? அதோட மாஸ் எல்லாம் மனப்போ. ரைட்டா? கண்டிப்பாக வேர்ட்ஸில் எழுதணுமா? எதுப்பா? எது பிரியா வேர்ட்ஸில் எழுதணுமான்னு கேட்குறீங்க? எதை வேர்ட்ஸில் எழுதணுமான்னு கேட்குறீங்க? ரைட். ஸோ த ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் மாலிகுல் டு த யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ். மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஒரு மோலோட மாஸ் கண்டுபிடிச்சேன்னா அது என்னது? மோலார் மாஸ். ஒரு மாலிகுலோட மாஸ் கண்டுபிடிச்சேன்னா அது என்னது? மாலிகுலர் மாஸ். சிம்பிள். H2O இருக்கா? H2ஓட மாஸ் என்னன்னு கேட்குறேன். அது என்னது? மாலிகுலர் மாஸ். H2ஓட நிறை என்னன்னு கேட்டீங்கன்னா அது என்னது? அது மூலக்கூறு நிறை. ரைட்டா? ரைட்டா? ரைட். ஓகே, சரியா? இதே இது ஒரு மோல் ஆஃப் H2ஓட மாஸ் என்ன? கேள்வி பாரு. H2ஓட மாஸ் என்னன்னு கேட்டேன். H2ஓட மாஸ் என்னன்னு கேட்டால் அது மாலிகுலர் மாஸ். 1 மோல் ஆஃப் H2ஓட மாஸ் என்னன்னு கேட்டேன்னா என்னது? மோலார் மாஸ். சிம்பிளாக என்ன அப்படின்னா, நல்லா கவனி, யூனிட் மட்டும் பார்த்தேன்னா உனக்கு தெரிஞ்சிடும். ரைட்டா? இப்போ யூனிட்டை போட்டேன்னா உனக்கு புரிஞ்சிடும். ரைட்டா? மாஸ் ஆஃப் H2O என்ன அப்படின்னு கேட்குறேன். என்னது இது? 18 கிராம். ரைட்டா? இது என்னது? திஸ் இஸ் மாலிகுலர் மாஸ். இதானது மாலிகுலர் மாஸ். அதே இது மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப்
H2O equal to 18 gram mole minus 1. இது என்னது? மோலார் மாஸ். அவ்வளோதான், ரைட்டா? மோலார் மாஸ். வேறு ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் யூனிட் மட்டும்தான் வித்தியாசம், ரைட்டா? ஜஸ்ட் யூனிட், ஜஸ்ட் த யூனிட், ரைட்டா? ஜஸ்ட் த யூனிட். என்னது? ஜேஇ எக்ஸாம் நீ இப்போ எப்படி எழுத முடியும் பிரவீன்? ஜேஇ எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சுல, நீ நெக்ஸ்ட் இயர் தான் எழுத முடியும். நீ எப்போ போய் ஜேஇ எழுத போகிற? ஜேஇக்கு உன்னோட 11th மார்க்லாம் தேவையில்லை, 11th 12th மார்க்லாம் தேவையில்லை. ஜேஇயில் நீ ஜேஇ மார்க் தான் எழுதணும். ஜேஇ நீ என்ன எழுதியிருக்கணுமே, ஜான்வரி பிப்ரவரியிலே நீ ஜேஇ எழுதியிருக்கணும், சரியா? ரைட். டே 12th ஸ்டாண்டர்ட் உள்ளே புகுந்துட்டீங்களா? வெயிட் பண்ணுங்கடா, நான் இந்த முடிச்சுட்டு உனக்கு சொல்லித்தரேன்டா, சரியா? சிஎஸ்சி இன் கோயம்புத்தூர் ஏதாவது ஒரு காலேஜில் கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் இயர் நீ எழுதலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீ எழுதலாம். 460ன்றது பிரச்சனை இல்லை. மினிமமாக பர்சன்டேஜ் இருக்கணும். உன்னோட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு பாரு, அதுதான் ரொம்ப முக்கியம், சரியாடா? ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம பார்த்துட்டோம். அடுத்து, இட் கேன் பி கால்குலேட்டட் பை ஆடிங் த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டன்ட் ஆட்டம். என்னது இது? எப்படி கண்டுபிடிச்சேன் 18ன்னு? ஹைட்ரஜன் ஆட்டம், ஹைட்ரஜனோட பர்சன்டேஜும் ஹைட்ரஜனோடதையும் ஆக்சிஜனோடதையும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம், ரைட்டா? ரைட். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அப்படி தனித்தனியாக என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு ஆட்டமோட மாஸையும் ஆட் பண்ணி நான் கண்டுபிடிச்சேன். அதே இது இட் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாசஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ரெண்டு பேருமே ஒன்று தான். ரெண்டுமே என்னது? சேம். ரெண்டுமே என்னது? ரெண்டு பாயிண்ட்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ரெண்டு பாயிண்ட்டுமே என்னது? கிட்டத்தட்ட ஒன்று தான், ரைட்டா? அடுத்து இதோட யூனிட் என்னன்னு பாரு. யூ அல்லது ஏஎம்யூ, யூ அல்லது ஏஎம்யூவில் போட்டுக்கலாம், ரைட்டா? யூ அல்லது ஏஎம்யூ நம்ம இங்கே போடாமல் போட்டுட்டோம், சரியா? இங்கே என்ன பண்ணணும்? யூ போடணும், ரைட்டா? கிராம் இல்லைன்னா நீ கிராமும் போட்டுக்கலாம், கிராம் போட்டுக்கலாம் அல்லது யூ போட்டுக்கலாம். இது கிராம் மோல் -1, ரைட்டா? இது என்னது? கிராம் மோல் -1. மாலிகுலர் மாஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு பாரு. கார்பன் மோனாக்சைடு என்னது? 28U. கார்பன் என்னது? ரைட்டா? இது என்னது? 28U. இது என்னது? 28 கிராம் மோல் -1, சரியா? சிம்பிள் திங், ரைட்? ஓகே. Praveen, we will discuss it in a separate video, Praveen, okay? Right? புரிஞ்சுதா? 12 plus 16. கௌதம், yes, 12 plus 16, சரியா? ஸோ சிம்பிள். இதுதான் என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ். செகண்ட் டிஃப்ரென்ஸ் கொஷின் நான் சொல்லியிருக்கேன், பப்ளிக் எக்ஸாமில் டெஃபினட்டாக யூ கேன் எக்ஸ்பெக்ட் டிஃப்ரென்ஸ் கொஷின். அதுக்கப்புறம் பார்த்து அப்படின்னா லா டிஃபைன் இந்த மாதிரி இருக்கும், உனக்கு செப்பரேட் பண்ணி நான் கொடுப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ணி இதை பார்த்து வச்சுக்கிறேன், டெஃபினட்டாக உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ நீ நான் கண்டுபிடிக்கலாமா? எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னது? எம்பிரிக்கல் ஃபார்முலா ஈஸியா? எம்பிரிக்கல் ஃபார்முலா புக் பேக் கொஷின்ரா, இதெல்லாம் புக் பேக் கொஷின். நான் என்ன புக்கின் போகவே இல்லை, புக் பேக்கை முடிக்கணும், புக் பேக் முடிக்கணும். திஸ் இஸ் ஆல் புக் பேக். ஸோ ஃப்ரக்டோஸ் ஃபார்முலா என்னது? C6H12O6. எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னது? காமனாக ஒரு நம்பரால் தமால் டுமில் அடிக்கணும். ஞாபகம் இருக்கா இல்லையா? மறந்து போச்சா? வெரி குட். மோலார் மாஸ் டிவைடட் பை n ஃபேக்டர் I. அது வந்து ஈக்குவலண்ட் மாஸ், அது ஈக்குவலண்ட் நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் அல்லது ஈக்குவலண்ட் மாஸ் தான் மோலார் மாஸ் டிவைடட் பை n ஃபேக்டர். இது எம்பிரிக்கல் ஃபார்முலா. எம்பிரிக்கல் ஃபார்முலானா என்னது? காமனாக இருக்க நம்பரால் டிவைட் பண்ணு. ஷார்ட்டஸ்ட், அதாவது சிம்பிளஸ்ட் ஃபார்ம், சிம்பிளஸ்ட் ரேஷியோ. சிம்பிள் ரேஷியோன்னு சொல்லுவோமா, இதோட சின்ன ரேஷியோ. சின்ன ரேஷியோ என்னது? இதை 6ஆல் டிவைட் பண்ணோன்னா CH2O. இதுதான் சிம்பிளஸ்ட் ரேஷியோ, ரைட்டா? சம்ஸ்லாம் கம்பல்சரி. ஆமாம், அதெல்லாம் இருக்கு, கவலையப்படாத. நான் உன்னை எல்லாத்துக்கும் ட்ரெயின் பண்ணிடுவேன். கம்பல்சரி சம் வரும். ஃபஸ்ட் மிட்டம்லேருந்தே உனக்கு கம்பல்சரி சம் வந்துடும், ரைட்டா? 2 மார்க்கில் ஒரு கம்பல்சரி கொஷின் இருக்கும், 3 மார்க்கில் ஒரு கம்பல்சரி கொஷின் இருக்கும், ரைட்டா? டெய்லி கிளாஸ் இப்போ அடுத்த 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 10 மணிக்கு காலையில் ஸ்டார்ட் ஆகும், நாளான்னைக்கு காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். நைட்டு எப்பயுமே 8 மணிக்கு, ரைட்டா? நைட் எப்பயுமே கெமிஸ்ட்ரி கிளாஸ் 8 மணிக்கு இருக்கும், ஓகே? அடுத்து கெஃபைன். கெஃபைனில் என்ன ஃபார்முலா இருக்குது? C8H10N4O2 இருக்குது, ரைட்டா? ஸோ அப்போ இருக்கிறதே சின்ன நம்பராக பார்த்து டிவைட் பண்ணு. மொத்தமாக 8ஆம் நம்பரால் டிவைட் பண்ணிடாத. வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ்? இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்முலா என்னது? சிம்பிளஸ்ட் ஃபார்முலா ஃபார் திஸ்? எஸ்,
இதை 1:2:1 எழுதலாம், 1:2:1 கூட எழுதலாம். அவங்க கேட்டிருந்தாங்கன்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா தானே கேட்டிருக்காங்க. எம்பிரிக்கல் ஃபார்முலானா நீ இப்படி தான் எழுதணும். ரேஷியோவில் கேட்டால் நீ எப்படி எழுதலாம், எம்பிரிக்கல் ஃபார்முலானா இப்படி தான் எழுதணும். இது என்னது 2 தான் இருக்கிறதுலே சின்னது. அப்போ 2ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா எம்பிரிக்கல் ஃபார்முலாவில் எழுதணும்னா ஃபார்முலாவோட எழுதணும். C4H5N2O ரைட்டா, C4H5N2O அப்படி எழுதணும் ரைட்டா. அப்படி எழுதுனா தான் ஆன்சர் ரைட்டாக இருக்கும். ஓகே, சூப்பர், very good, super duper. I think with this we have completed first part, right? First part 1 we have completed. So எத்தனை நம்பர் கொஸ்டின் வரைக்கும்? கொஸ்டின் நம்பர் 38 வரைக்கும் முடிச்சாச்சு. இன்னும் 39, 40 இதெல்லாமே ப்ராப்ளம். 41, 42, 43, 44 இதெல்லாம் ப்ராப்ளம் ரைட்டா. சாயங்காலம் today 8 o'clock evening 8 o'clock we will meet with this problem right. 8 o'clock problem we have a என்னெல்லாம் இருக்குது நம்மளுக்கு, அயன் எலக்ட்ரான் மெத்தடு, ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் அதெல்லாம் இருக்குது ரைட்டா. பார்க்கலாம் ரைட்டா. 11th கிளாஸ் நான் தான் சொல்கிறேன்ல, எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:20 என்ன பண்ணு, உனக்கு எந்த டவுட்டுமே வேண்டாம். நீ சிம்பிளாக என்ன பண்ணலாம், உனக்கு வந்து சார் எனக்கு கிளாஸ் எப்போல்லாம் இருக்குதுன்னு தெரியலை அப்படின்னா நீ யூடியூப் ஓப்பன் பண்ணு சரியா. யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுற அப்படின்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணோன்னா நீ எப்பப்பெல்லாம் உனக்கு டைம் கிடைக்குதோ, நீ எப்பப்பெல்லாம் ஸ்கூல் விட்டு வரையோ அல்லது நீ ஃப்ரீயாக இருக்க டைமில், குறிப்பாக ஈவினிங் வந்து என்ன அப்படின்னா நீ எப்போயுமே யூடியூப் ஓப்பன் பண்ணணும். யூடியூப் ஓப்பன் பண்ண நம்ம சேனல் இருக்கா, நம்ம சேனல் ஓப்பன் பண்ணேன்னா நீ சேனல் ஓப்பன் பண்ணோன்னே உனக்கு ஃபோனில் இதெல்லாம் வரும் ரைட்டா. ஃபோனில் இப்படி தான் வரும், இந்த மாதிரி இருக்கும் ரைட்டா. இதில் ஹோமு, வீடியோஸ், ஷார்ட்ஸு, லைவு, பிளேலிஸ்ட். இதில் நீ எப்போயுமே என்ன அப்படின்னா லைவை கிளிக் பண்ண அப்படின்னா என்னென்ன லைவெல்லாம் இருக்கா அன்னைக்கு. இப்போ பார்த்தோன்னா இப்போ இந்த 2 லைவ் நடந்துகிட்ருக்கு, இதுக்கப்புறம் அப்கமிங் இருக்கா. இன்கேஸ் ஷெட்யூல் இன்றைக்கி ஈவினிங்குரியதை இனிமேல் தான் ஷெட்யூல் பண்ணுவாங்க ரைட்டா. இன்றைக்கி ஈவினிங்குரியதை இனிமேல் ஷெட்யூல் பண்ணுவாங்க. அப்போ அப்படி ஷெட்யூல் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்கமிங்னு வரும். நீ எப்போயுமே லைவை கிளிக் பண்ணி பார்த்த அப்படின்னா லைவில் உனக்கு ஷெட்யூல் ஆயிருந்துச்சுன்னா அப்கமிங்னு காட்டும், நீ அதை வச்சு பார்த்துக்கலாம். அடுத்து ஷார்ட்ஸு, வீடியோஸ் இதெல்லாம் நீ வந்து அஸ்யூஷுவல் எப்பயும் போல் நீ பார்த்துக்கலாம் ரைட்டா. ஷார்ட்ஸ் எல்லாம் நீ எப்பயுமே நார்மலாக பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரைட்டா. அதிலலாம் எந்த இஷ்யூவுமே கிடையாது. நார்மலாக வீடியோஸ் இதெல்லாமே இருக்கும் ரைட்டா. ஓகே சரியா. ஓகே, லைவ் அந்த மாதிரி நீ என்ன பண்ணலாம், அதில் போய் நீ பார்த்துக்கலாம். ஸோ லைவை கிளிக் பண்ணி பார்த்தேன்னா உனக்கு தெரிஞ்சிடும். எல்லாமே ஸ்டார்டிங் ஈவினிங் கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சேடா. 11th ஸ்டாண்டர்ட்லாம் இருக்குல்ல, ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எப்பயுமே போயிட்டுருக்கு. ஃபிசிக்ஸ் மட்டும்தான் உனக்கு ஸ்டார்ட் ஆகலை, பிகாஸ் யாழினியன் சார் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, பிகாஸ் நிறைய விஷயங்கள் அவங்க உனக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால ஃபிசிக்ஸ் மட்டும் இட்ஸ் கெட்டிங் டிலே. இது ஷெட்யூல் ஆயிருக்கான்னு நான் உனக்கு பார்த்து சொல்கிறேன். ஃபிசிக்ஸ் எதுவும் இந்த ஒரு 2-3 டேஸில் ஜஸ்ட் கிவ் மீ அ மினிட். உனக்கு ஏதாவது சார் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்களான்னு ஒரு ரவுண்ட் உனக்காக பார்த்து சொல்கிறேன் சரியா. ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண. 11th ஸ்டேட் போர்டு 11th ஸ்டேட் போர்டு இருக்குடா, 9ஆம் தேதி இருக்குடா ரைட்டா. 9th மே உனக்கு வந்து யாழினியன் சார் ஃபிசிக்ஸ் எடுப்பாங்க ரைட்டா. 9th மே உனக்கு 11th ஸ்டேட் போர்டுக்கு சாரோட கிளாஸ் ஷெட்யூல் ஆயிருக்கு. ஸோ 9th மே உனக்கு சார் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. 9th மே உனக்கு கிளாஸ் இருக்குது, டோன்ட் வரி, உனக்கு கிடச்சிட போகுது 9th மே ரைட்டா. ஓகேவா, 9th மே உனக்கு கிளாஸ் இருக்குது. 9th மேனா என்னது, நாளைக்கு தானே. 9th மே இஸ் நாளைக்கு ரைட்டா. ஓகே, ஸோ நாளைக்கு உனக்கு ஃபிசிக்ஸ் கிளாஸ் இருக்குது ஓகேவா. சரியா, ரைட், டுமாரோ. ஓகே, தமிழ் அண்ட் இங்கிலீஷா அதெல்லாம் பொறுமையாக வரும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லாம் படிச்சிடலாம், மொத்தமாக கடகடன் படிச்சிடலாம் ரைட்டா. சிஎஸும் வரும் ரைட்டா. உனக்கு ஃபஸ்ட்டு கஷ்டமான சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது பயாலஜி இதெல்லாம் முடிச்சிடும் மேஜர். அதுக்கப்புறம் உனக்கு மீதியெல்லாம் ரைட்டா. ஓகே, பயாலஜி ஸ்டார்ட் ஆகிடுடி. நான் உனக்கு ஆல்ரெடி சொன்னேன் நீட் எக்ஸாம் முடிஞ்சோடனே ஸ்டார்ட் ஆகிடுன்னு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சப்ஜெக்டாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரைட்டா. பயாலஜி கிளாஸ் இருக்குது டெஃபினட்டாக இருக்குது. பயாலஜி சிஎஸும் இருக்குது. 12th போயிட்டுருக்கலாம், அடுத்து 11th வருவாங்க ரைட்டா. புரியல என்ன கேட்குறீங்க ரிஷிகா, என்ன கேட்குறீங்க? இந்த பிடிஎஃப் உனக்கு வேணுமா? இந்த பிடிஎஃபை கேட்குறீங்களா?
ஓகே, நெக்ஸ்ட் வேறு எனிதிங் எல்ஸ், எனி டவுட்ஸ்? ஹாய். இந்த பிடிஎஃப் வந்து ஈவினிங் கிளாஸில் உனக்கு கொடுத்துறேன், ரைட்டா? ஈவினிங் இன்னும் ஒரு கொஷின் இருக்குல்ல, இன்னும் இந்த ஒரு 4-5 கொஷின் இருக்குல்ல, இன்னும் ஒரு 5-6 கொஷின் பார்க்கணும்ல, 4 ஒரு 6 கொஷின். இந்த 6 கொஷினையும் நான் எழுதிட்டு அந்த 6 கொஷினோட சேர்த்து இந்த பிடிஎஃப் உனக்கு கொடுத்துறேன், ரைட்டா? ஈவினிங் உனக்கு பிடிஎஃப் கிடச்சிடும், ரைட்டா? ஈவினிங் உனக்கு இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் புக் பேக் கொஷின் தான். இதோட பிடிஎஃப் உனக்கு ஈவினிங் கிடச்சிடும், ரைட்டா? இன்னைக்கு ஈவினிங் 8 மணிக்கு உனக்கு லைவ் இருக்குல்ல, அந்த லைவில் நான் உனக்கு அட்டாச் பண்ண சொல்லிட்டேன், ரைட்டா? 10th ஸ்டாண்டர்டுக்கு மே 17 19 11த்துக்கும் 10த்துக்கும் 19ஆம் தேதி நினைக்கிறேன் ரிசல்ட், ரைட்டா? 19ஆம் தேதி ரிசல்ட்டு நினைக்கிறேன். ஸோ அதுவும் சேஞ்ச் ஆகுதா என்னென்னு தெரியல. வி வில் ஜஸ்ட் செக் இட் அவுட். சேஞ்ச் ஆனாலும் ஆகலாம், ரைட்டா? சேஞ்ச் ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், ஓகே? பிகாஸ் வி டோன்ட் நோ, வி ஆர் நாட் ஷுர் அபவுட் இட், ஓகே? இப்போ வரைக்கும் மே 19 இருக்குது. இட் மே சேஞ்ச் ஆனால் அப்டேட் பண்ணுறேன், ஓகே? அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் இப்போ போய் எக்ஸாம்லாம் எழுதி ஃபீஸ்லாம் பே பண்ணிவிட, கிளாஸ் நீ அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். ரபியத் நீ அப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெவன்த்தில் வந்தால் நல்லா இருக்குமா? என்னது 11th வந்தால் நல்லா இருக்கும் கௌதம்? 12th ஃபர்ஸ்ட் நான் இங்கே தானே இருக்கேன், நான் அதனால் பார்க்கல. நான் இன்னும் எதுவுமே மார்க்லாம் பார்க்கவே இல்லை. 1 மார்க் எஸ் கண்டிப்பாக வரும், நீ கவலையப்படாத. இன்றைக்கி புக் பேக்கை கம்ப்ளீட்டாக முடிக்கிறோம். நாளைக்கு காலையில் ப்ளஸ் நாளைக்கு சாயங்காலம் ஆர்கானிக் 11th சாப்டர் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் கோயிங் டு பி ஸ்டார்ட். அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நாளைக்கு. இன்றைக்கி என்ன, இன்றைக்கி தேர்ஸ்டே, நாளைக்கு ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே ஆல்சோ. இதெல்லாமே ஆர்கானிக் போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீக்கில் வி வில் டூ த ஒன் வேர்ட் முடிச்சோன்னா எனக்கு டெஸ்ட் வேறு இருக்குது, நம்ம குவிஸ் பார்க்க போகிறோம், ரைட்டா? 1 வேர்ட் முடித்தோடனே புக்கின் வேறு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் மார்னிங் வந்து உனக்கும் 10th சேர்த்து இருக்கணும். ஸோ அதனால் என்ன அப்படின்னா மார்னிங் கிளாஸஸ்லாம் பார்த்தேன் அப்படின்னா கொஞ்சம் நம்ம 1 வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு உனக்கு புக் பேக் 1 வேர்ட்ஸு புக்கின் 1 வேர்ட்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரைட். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நான் வந்து டெஸ்ட் வைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து 2 நேரமும் கிளாஸ் எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா போர்ஷன் முடிக்க முடியல, நம்ம வந்து ரொம்ப லேக் ஆகிட்டு இருக்கோம். இப்போ தான் ஒரு லெசன் முடிச்சிருக்கோங்க பாரு. இந்த மாதத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணணும், நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ வி ஹாவ் டு கம்ப்ளீட் இட். ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் கிளாஸ் இந்த மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 நேரமும் நான் எடுக்க போகிறேன், சரியா? எந்தெந்த சாப்டர்ஸ்க்கு ஹை ப்ரியாரிட்டி கொடுக்கணும் சொல்கிறேன், ஒன்றா பொறுமையாக சொல்கிறேன். எல்லாமே எப்பயே கேட்டால் நல்லா இருக்காது, ரைட்டா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். 10th ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஆன்லைன் கோர்ஸ். என்ன ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறீங்க செல்வதாரணி? ஓ ரிசல்ட் 11th வந்தா ஓகே 11th வந்தால் நல்லாயிருக்கும், நல்லா தான் இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஏன்னா டென்ஷன் இல்லாமல் விட்டுடலாம். பட் ஆனால் தெர் இஸ் a lot ஆஃப் ப்ராசஸ் இருக்குது, நிறைய ப்ராசஸ் இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் வர முடியும். தீமினல் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணாலும் ஓகே, தீமினல் அப்புறம், ரைட்டா? சிபிஎஸ்சிக்கு இருக்குது, எஸ் இருக்குது, சிபிஎஸ்சிக்கு இருக்குது. சிபிஎஸ்சிக்கு ஐ எம் ஹேவிங் டவுட், பட் நீட் ஜேஇக்கு இருக்குது. தீமினல் பேட்ச் ஜாயின் பண்ணலாம், எஸ். ஏன் 10th மார்க்கா? நான் வந்து 10th 500க்கு 400 கிட்ட அது 398 என்னமோ வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன். 388 398. 1 இயர் பிளான்னா ஆல்ரெடி போட்டாச்சுடா, 1 இயர் பிளான் போட்டாச்சு. பிரபஞ்சன் ஆல்ரெடி 1 இயர் போட்டாச்சு. ஆஃப்டர்நூனு வைக்கவா? ப்ரிப்பேர் பண்ணணும்ல, எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, ரைட்டா? 1 இயர் ஸ்டடி பிளான் ஆல்ரெடி போட்டாச்சுடா. நம்ம 1 இயர் ஸ்டடி பிளான் ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. 12th நான் எழுதுகிறப்ப 1200க்கு இருந்துச்சு. 1200க்கு 900 சம்திங் எதுவும் நான் எடுத்திருந்தேன். நான் மேக்ஸ் உண்மையிலே நல்லா படிப்பேன். மேக்ஸில் நான் 200க்கு 190 என்னமோ எடுத்தேன் 10th ஸ்டாண்டர்டில். அப்போல்லாம் மேக்ஸ் கஷ்டம் இல்லை, இப்போயும் மேக்ஸ் கஷ்டம் தான். அப்போ 10th ஸ்டாண்டர்டில் மேக்ஸில் வந்து என்ன அப்படின்னா ஒரே ஒரு 1 வேர்டு தப்பாக என்னது 100க்கு 90 ஒரு 1 வேர்டு தப்பு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 8 மார்க் கொஷின் ஏதோ ஒன்று தப்புன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு கேம்புக்கு ஒரு 3 மாதம் 10th
நான் வந்து நார்த்துக்கு போயிருந்தேன். அதனால் அந்த ஒரு ட்ரிக்னாமெண்ட்ரி மட்டும் எனக்கு வரவே வராது. அந்த ட்ரிக்னாமெண்ட்ரியில் இருந்த ஒரு 1 வேர்டும் ஒரு 8 மார்க் கொஷின் ஏதோ ஒன்று, அது மட்டும் மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு 10th ஸ்டாண்டர்டில். 12th ஸ்டாண்டர்டில் 200க்கு 180 மேக்ஸில். நீட் ஆர் ஜெஇ விச் இஸ் பெஸ்ட்? ரெண்டுமே தனித்தனியாக, இது மெடிக்கல் ஃபீல்டு, இது இன்ஜினியரிங் ஃபீல்டு. அது ரெண்டும் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? போத் ஆர் டிஃப்ரெண்ட் கேட்டகரி, அதை கம்பேர் பண்ணவே முடியாது. ரெண்டுமே பெஸ்ட்டு தான். கம்ப்யூட்டர் சயின்ஸில் மேக்ஸ் இருக்குது. நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தனா மேக்ஸ் படிக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. எஸ், வெரி குட் பிரபஞ்சன், தேங்க்யூ. நீ ஆனால் ஃபுல்லாக கவனிக்கணும். நான் இன்றைக்கி தான் பிரபஞ்சனை பார்க்குறேன். நீங்கள் பேசுங்க, அடிக்கடி நீங்கள் மெசேஜ் பண்ணால் தான் எனக்கு தெரியும். யாழினியன் சார் வருவாங்க ஐஸ்வர்யா. 10th ஸ்டாண்டர்டுக்கு இருக்குது, இதுக்கும் இருக்குது, ரெண்டுக்குமே இருக்குது. ஸோ சார் வருவாங்க, இல்லை நான் வருவேன். ரைட்டா? வர்ஷா நியூ, ஓகே, வெரி குட். லாஸ்ட் இயர் ஒரு வருஷா இருந்தாங்க என்னோடய ஸ்டூடெண்ட். அவங்க இப்போ நீட் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீட் எழுதியிருப்பாங்க. ஓகே. மோனிஷா, ஓகே ஓகேப்பா, ரைட். புக் பேக் கொஷின்ஸ் ஓரளவு நம்ம ஃபஸ்ட் பார்ட் முடிச்சிட்டோம். ஸோ செகண்ட் பார்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி நைட்டு நம்ம கவனமாக பார்க்கணும், ரைட்? ஸோ அது எல்லாத்தையும் கவனமாக பார்த்து படிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ வி வில் எண்ட் அப் ஹியர். முடிச்சிடலாமா? நீ எதுவும் கேட்கணுமா? என்கிட்ட எதுவும் பேசணுமா? எதுவும் சொல்லணுமா? ஓகே பிரபஞ்சன், ஈவினிங் 8 o'clock வந்துடுங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறேன் நீங்கள் நம்ம, சரியா? ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ணுறது செல்வதாரணி, நீங்கள் மார்க் எடுக்கிறத பொறுத்து நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும், சரியா? ஓகே, ரைட். டாடா பாபாய், சி யூ. இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? உன்னால் முடியாட்டி யாரால முடியும்? உன்னால் முடியும்னு என்ன பண்ண எப்பயுமே நம்பணும். ஓகே, டாடா பாபாய், சி யூ.